पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यद्भावनादवापीयं प्रत्यक्षितिरनामया क्लेशः कर्माद्य संस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरून्। श्रीमद्देशिकवक्त्राब्जान् निशम्याथ विलोड्यताम् फणीन्द्रभणिते काचित् वृत्तिरारभ्यते मया। ओम अथ अथ योगानुशासनम्। ஓம் நாராயண நாராயண. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் சதாசிவ பிரம்மேந்திர எழுதின யோக விருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த யோக விருத்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கோம் 29 வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கோம். வெறும் 29வது சூத்திரம் என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம மாத்திர சங்கீர்த்தனம் உத்தேசா. நம்ம எதை பேச போகிறோமோ அதை வெறும் பேர் மட்டும் சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேர் உத்தேசம் அப்படின்னு பேர் தர்க்கத்தில் வந்து சொல்லுவாங்க. இப்போ இந்த 29வது சூத்திரத்தில் என்ன பண்ணியிருக்கு, அஷ்டாங்க யோகத்தில் என்ன பண்ணியிருக்கு, அஷ்டாங்க யோகத்தில் எத்தனை அங்கங்கள் இருக்கோ அதோட பேர் மட்டும் சொல்லியிருக்கு. யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதையோ அஷ்டாவங்காணி, எவ்வளோதான், வேற எதுவுமே இல்லைங்க. யமம் முதல் அங்கம், 2வது அங்கம் நியமம், 3வது அங்கம் ஆசனம், 4வது அங்கம் பிராணாயாமம், 5வது அங்கம் பிரத்யாகாரம். இந்த 5த்துக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம், பகிரங்கம். அதுக்கப்புறம் தாரண தியான சமாதி, இந்த 3 அங்கத்துக்கு என்ன பேர், அந்தரங்கம். பகிரங்கம் அந்தரங்கம். இந்த 8 சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டாங்கங்கள் அப்படின்னு சொல்லப்படுது, அஷ்டாங்க யோகம். சாமி இது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்தில் ஏதாவது இதுக்கு ஒன்மேன், நம்ம பிரம்மசூத்திரம் திரும்ப திரும்ப சொல்கிறோம் தெரியுங்களா. பிரம்மசூத்திரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சனாதன தர்மத்துக்கு ஒன்மேன் ஜட்ஜ்மெண்ட். நீங்கள் எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னா இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுத்துருக்குன்னு அப்பப்போ எடுத்து பார்த்துக்கணும். பிரம்மசூத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உபாசனா அப்படின்ற பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசீனாதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம் இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகாகிரியாதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்மசூத்திரத்தில் சொல்லும் போதே சொல்கிறார், இவன் இந்த அஷ்டாங்க யோகங்கள் எல்லாமே உபாசனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உபயோகம். உபாசனை பண்ணுறவனுக்கு அஷ்டாங்க யோகம் இல்லாமல் உபாசனை சம்பவிக்காது. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிர்குண தியானத்துக்கு போகிறதா இருந்தாலும் 6வது அத்தியாயத்தில் படிச்சிங்கன்னா தெரியும். ஆசனத்தை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லியிருக்கோம். பிராணாயாமத்தை வந்து 5வது அத்தியாயத்தில் கடைசியில் சொல்லியிருக்கோம். தாரணையை வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா சொல்லியிருக்கோம், ஆத்மாலேயே தாரணை பண்ணுறதை பற்றி. இப்போ நம்ம 8வது சாப்டர் பகவத்கீதை படிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, பிராணனை வந்து பார்த்தீங்கன்னா புருவ மத்தியில் கொண்டு வந்து வைக்கணும். அப்போ பிராணாயாம அபியாசம் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்து இருந்தால் தான் வந்து நீங்கள் தீர்க்க காலம் ஒரு ஜபத்தை பண்ண முடியும். ஒரு ஆசன சித்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு உட்கார்ற சாமர்த்தியம் வரணும் நமக்கு, கண்ண முடியும். அப்போ தான் வந்து சமாதிக்கு போக முடியும். அப்போ ஆசன சித்தியாக இருக்கட்டும், பிராணாயாமமாக இருக்கட்டும், தாரணையாக இருக்கட்டும், தியானமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டாங்க யோகம் வந்து பார்த்தீங்கன்னா நிர்குண அனுபூதி பண்ணுறதா இருந்தாலும் சகுணத்தை அனுபூதி பண்ணுறதா இருந்தாலும் இல்லை இண்டிவிஜுவல் ஆத்மாவில் யோகத்தில் சொல்கிற இண்டிவிஜுவல் ஆத்மாவில் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதா இருந்தாலும் இந்த அஷ்டாங்க யோகம் அவசியம். அப்போ அஷ்டாங்க யோகம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சாதன சதுஷ்டயத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் அடைய முடியாது. மனசில் நல்லா புரிச்சுங்க. அப்போ 3 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, யோகம் எங்கே தேவைப்படுது, 3 இடத்துல தேவைப்படுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சாதன சதுஷ்டயத்தை அடையிறதுக்கு
இந்த அஷ்டாங்க யோகம் தேவை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சகுண ஈஸ்வரனை 8வது சாப்டர்ல அக்ஷர பிரம்ம யோகத்தில் சொன்ன மாதிரி அடையிறதுக்கு இந்த அர்ச்சிராதி மார்க்கத்தில் போகணும்னா அது யோகியா தான் முடியும். அதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டாங்க யோகம் தேவை. அதுக்கப்புறம் நிர்குண தியானத்தை அடையிறதுக்கும் அந்த பிரக்ரியா வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டாங்க யோக பிரக்ரியா தான், நிர்விகல்ப சமாதி அடையிறதுக்கும். அதனால இந்த 3 இடத்துல யோகம் தேவை. யோகம் இல்லாமல் ஒன்றும் சித்திக்காது. அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் இந்த யோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கார். ஆனால் இந்த யோகம் எது வரைக்கும் கொண்டு போய் விடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்நியதா கியாதி வரைக்கும் உங்களை கொண்டு போய் விடும். அப்போ அந்நியதா கியாதி வரைக்கும் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்துவ குணம் வந்து 98% உங்களுக்கு உண்டாகணும். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ஆசனம் பண்ண இந்த அஷ்டாங்க யோகத்தை அனுஷ்டானம் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெதுவாக அந்த சத்துவ குணம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சத்துவ குணம் இன்க்ரீஸ் ஆக மெயின் அந்த மொத்த இதுலேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஆத்தியாத்மிகத்தில் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா நித்திய சத்வஸ்தா நிர்யோக க்ஷேம ஆத்மவான். இந்த குணாதீத்தன் ஆகணும் அப்படின்னா நித்தியம் சத்துவ குணத்தில் நிற்கணும். இந்த அனுஷ்டானங்கள் எல்லாம் நமக்கு எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்துவ குணத்தில் நிற்கிறதுக்காக மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுது. சத்துவ குணத்தில் எது வரைக்கும் நிற்க முடியும் சுவாமி? நான் ஏற்கனவே உங்களுக்கு நல்லா புரிய வச்சுருக்கேன். 98% தான் சத்துவ குணம் போகும். அப்போ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது 98% சத்துவ குணம் வரைக்கும் போகும்போதே பரம் பிரசங்கியானம் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதை விட்டுட்டு ஜம்ப் பண்ணணும். ஜம்ப் பண்ணுற பரவைராகியத்தினால நான் இது இல்லை அப்படின்னு சித்தத்தையே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொரூப பிரதிஷ்டையை அடைகிறோம். அப்போ இந்த அஷ்டாங்க யோகம் யாராவது கேட்பாங்க, அஷ்டாங்க யோகம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிக்கர்மான்னு பேர். எதுக்கு பேர்? பரிக்கர்மனா பியூரிஃபை பண்ணுறது, சுத்திகரணம் பண்ணுறது. அதனால தான் அசுத்திக்ஷயே அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தார் முந்தன இதில். யோகாங்க அனுஷ்டானாத் அசுத்திக்ஷயே. அசுத்திகள் எல்லாமே, அசுத்தினா என்ன சுவாமி? நீங்கள் உலகத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துங்க, தனித்தனியாலாம் என்னாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்டது வந்து அசுத்தம் வந்துடும். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரஜோகுணம் தமோகுணம் தான் அசுத்தம். சிம்பிளாக சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படின்னா அசுத்தம்ன்றது அர்த்தமே சித்த சஞ்சலத்தை கொடுக்கறது ரஜோகுணம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாமசத்தில் கொண்டு போய் அஜ்ஞானத்தில் மாற்றுறது தமோகுணம். அப்போ இதுதான் அசுத்தம். இந்த அசுத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா சுத்திகரணம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அனுஷ்டானம், யோகா அனுஷ்டானம் வேணும். அதனால என்ன கிடைக்கும்? சத்துவகுணம் வந்து பார்த்தீங்கன்னா ஞான தீப்தி, ஞானம் உண்டாகும், பிரகாசம் அடையும் சத்துவகுணம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் போக முடியும்? புருஷ கியாத்தே. புருஷனோட கியாத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? 98% பரம் பிரசங்கியானத்தில் தன்னை அறிவான், கூடவே என்னது தனக்கு அந்நியமா சித்தத்தை அறிவான், அந்நியதா கியாதி. அது வரைக்கும் போவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தம் வரும். குருநாதர் சொல்வார், நீ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்கே திரஷ்டா திஷி மாத்திரா, திரஷ்டா வந்து திருஷி மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? வெறும் தர்ஷன மாத்திரம்னு மோட்ச சாதனம். தர்ஷனம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மோட்சம் இல்லை. அப்போ எது மோட்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதர்ஷனசிய அபாவா மோக்ஷா கைவல்யம். அந்த அபாவம் ஆகணும். அந்த சித்தத்தை பார்க்கறதும் நம்ம கைவிட்டுட்டோம் அப்படின்னா வெறும் தானா நிற்கிறது. அதான் பரவைராக்கியம் சாதனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் அடுத்த சூத்திரம் இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்கிறார். 30வது சூத்திரம் இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்கிறார். தத்திர கே யமா இதி அபேக்ஷாயாம் ஆக. இந்த விஷயத்தில் ஒவ்வொன்றா பற்றி நம்ம என்ன பண்ணுறோம்? லக்ஷண பிரமாணாபியம் வஸ்து சித்தி ந உத்தேச மாத்திரேன வஸ்து சித்தி. வெறும் பேர் சொன்னால் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வஸ்துவை வந்து நம்ம ஒரு பொருளை அடைய முடியாது சாமி. ஒன்று அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு லட்சணம் சொல்லணும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு லட்சணம் இருக்குது. அதுக்கப்புறம் பிரமாணங்களை சொல்லணும். இந்த ரெண்டுத்தையும் சொன்னாதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வஸ்துவை பற்றின முழுமையான ஞானம் நம்ம முடியும், அதை அனுஷ்டானமும் பண்ண முடியும். அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா யாராவது கேட்குறாங்க யமம்னா என்ன சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா தத்திர கே யமாஹா இது. எவைகள் யமங்கள் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அபேக்ஷாயம்னா கேள்வி கேட்டாங்கன்னா ஆக சூத்திரக்காரர் சொல்ல ஆரம்பிக்கிறார். யமம்னா என்ன? அஹிம்சா சத்யாஸ்தேய பிரம்மச்சர்யா பரிகிரஹா யமாஹா. அஹிம்சா சத்யாஸ்தேய பிரம்மச்சர்யா பரிகிரஹா யமாஹா. அஹிம்சா சத்யாஸ்தேய பிரம்மச்சர்யா பரிகிரஹா யமாஹா. பிரித்து சொல்லணும்னா என்ன பண்ணலாம்? 1 அஹிம்சா, 2 சத்தியம், 3வது அஸ்தேயம்,
4வது பிரம்மச்சரியம், 5வது அபரிக்கிரகம். இந்த 5க்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா யமாகான்னு பேர். யமம்னா என்ன அர்த்தம்னா டு கண்ட்ரோல்னு அர்த்தம். யமயதி, யமயத்தினா கண்ட்ரோல் பண்றதுன்னு அர்த்தம். யமனம்னா கண்ட்ரோல் பண்றதுன்னு அர்த்தம். அப்ப யமனம் பண்ணணும். நம்ம எதெல்லாம் யமனம் பண்ணணும் சுவாமி? அப்ப முதல்ல அஹிம்சா, நெகட்டிவ் இதெல்லாம் டோன்ட். ஹிம்சை பண்ணக்கூடாது, ஹிம்சை பண்ணக்கூடாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலாக இருக்கும். இன்னைக்கு காலையில் ஃபஸ்ட் எடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2:40 போல் முழிப்பு வந்துச்சு. என்னடா சீக்கிரமே முழிப்பு வந்துடுச்சு அப்படின்னு எந்திரிச்சு போய் யூரின் பாஸ் பண்ணலான்னு போனால் ஃப்ளஷ் அவுட் ஃபுல்லாக எறும்பு. ஏன் அதான் நினச்சேன், எதுக்காக போய் அங்கே போய் செட்டில் ஆகும்? நான் என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ நேரம் தான் யூரின் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நானும் வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் போச்சு, 20 நிமிஷம் போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எறும்பெல்லாம் போயிடுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா யூரின் பாஸ் பண்ணிட்டு ஃப்ளஷ் பண்ணால் அதெல்லாம் உள்ளுக்குள்ளார மறைஞ்சிது. மொத்தமாக போச்சு, சொர்க்கம் போயாச்சு, போய் சேர்ந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நானும் பொறுத்து பார்த்தேன், தெரியல. அப்போ என்னோட அஜ்ஞானத்தினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மறைஞ்சிருந்த எறும்பெல்லாம் மோட்சம் கொடுத்தாச்சு. பாப்பம் இல்லையானா கண்டிப்பாக பாப்பம் தான். தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஹிம்சைன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனம் எதில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு தெரியாமல் பண்ணுறதுல நம்ம எதுவும் பண்ண முடியாது. வண்டி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கீழே எறும்புலாம் நசுங்கி போகுது. நமக்கு எப்படி தெரியும்? நம்ம எல்லாத்தையும் வச்சு பார்த்துக்கிட்டா போக முடியும்? உங்களுக்கு பண்ண முடியாது. இப்போ ஃப்ளஷ் அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உள்பக்கம் மறைஞ்சிருக்கிற எலும்புலாம் எப்படி எனக்கு தெரியும்? கண்ணுக்கு தெரியலையே. நான் என்ன பார்க்குறேன், எறும்புலாம் போயிடுச்சு போல இருக்குது அப்படின்னு ஃப்ளஷ் அவுட் பண்ணுறேன், போச்சு. அப்போ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் பண்ணுறதுல வந்து நம்ம கவனம் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் தெரிஞ்சு வந்து எந்த உயிர்களையும் கொல்லக்கூடாது. மருந்து வைக்கிறது, பஞ்சமகா பாதகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷம் வைக்கிறதுன்னு வருது. நீங்கள் ஹிட் அடிக்கும் போதெல்லாம் பஞ்சமகா பாதகத்தை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஹிட் அடிக்கிறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எறும்புக்கு பவுடர் போட்டு எறும்பை கொல்றது விஷம் வைக்கிறதுக்கு சமம், பஞ்சமகா பாதகம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தீ வச்சு கொளுத்துறதுலாம் இருக்குது. ஜீவராசிகளை கொல்றது தீ வச்சு தெரிஞ்சே பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் பஞ்சமகா பாதகம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ முக்கிய கவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிம்சை பண்ணாமல் இருக்கணும் முதல். அதுக்கப்புறம் சத்தியம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றுத்தம்னா பொய்யை வந்து பார்த்தீங்கன்னா அபாஷணம், பேசாமல் இருக்கிறது. பொய் வந்து பார்த்தீங்கன்னா பேசாமல் இருக்கணும். அன்றுத்தம் மாப்ரூயாத் அப்படின்ற விதி வாக்கியமே வந்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் இருக்கிறது என்னென்னா பொய் பேசாதே, முக்கியமானது. அப்போ பொய் பேசக்கூடாது, அதுக்கு பேர் தான் சத்தியம். அதுக்கப்புறம் அஸ்தேயம்ன்றதுக்கு அர்த்தம், ஸ்தேயம் அப்படின்னா இன்னொருத்தரோட பொருளை வந்து பார்த்தீங்கன்னா அபகரணம் பண்ணுறது, அபகரிச்சுக்கிறது. அது பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தேயம். பிரம்மச்சரியம்னா என்ன அர்த்தம்? பிறர் மனைவியை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுலேருந்து எல்லாமே தப்பு. இன்னொருத்தரோட மனைவி, இன்னொருத்தரோட கணவன் யாரையும் ஆசைப்படுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பு. நமக்கு உரிமை இல்லைல்ல. அப்போ அவங்களுக்கான உரிமை இருக்கிறவங்க அவங்க வந்து பார்க்கலாம், ரசிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது, யூடியூப்பையும் ஃபேஸ்புக்கையும் ஓப்பன் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழாக இருக்குது. எல்லாம் தலைகீழாக இருக்குது. தன்னோட கணவன் ரசிக்கணும், தனக்கான கணவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான இது அப்படின்னு பெண்கள் நினைக்கிறத மறந்துட்டாங்க. ஆண்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லை மீறி எல்லாம் போகிறாங்க, எல்லாத்தையும் மேயலாம். ஆடு மாடு மாதிரி ஆகி போயாச்சு. இப்போ அனிமல்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இதெல்லாம் மகா பாத்தகம். அது அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தன் மனைவியோடு மட்டும்தான் சம்போகம் பண்ணணும், வேற யாரையும் கண்ணெடுத்தும் பார்க்கக்கூடாதுன்றது ஒரு நியமம், பேசிக்கான நியமம். ஒரு சாதுவா ஒரு மோக்ஷார்த்தி ஆகணும் அப்படின்னா இந்த முக்கியமான விஷயம், இந்த பிரம்மச்சரியத்தை நாங்கள் வந்து பார்ப்போம். அஷ்டவித மைத்துன வர்ஜிதம், 8 விதமான மைத்துனங்களும் இல்லாமல் இருத்தல். கிண்டல் பேசுறது, கேலி பண்றது, பார்க்கறது, ரசிக்கிறது, தனியா இருந்து பேசுறது, இதெல்லாம் தப்பு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அபரிக்கிரகம்னு சொல்லக்கூடியது. அபரிக்கிரகம்ன்றதுக்கு அர்த்தம் பரிகிரக வர்ஜிதம். பரிகிரகம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும்தான் வச்சுக்கணும். சும்மா வீடு ஃபுல்லாக வஸ்துக்களை ரொப்பிக்கிட்டே இருக்கிறது, வாங்கி காசு இருக்குன்றதுக்காக தேவையில்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ வாங்கி வஸ்துக்களை வச்சுக்கிட்டே இருக்குது. வெளியில் போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருட்களை வாங்கி வைக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா பரிகிரகம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தொந்தரவு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணணும். மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. மெயின்டெனன்ஸ் பண்ணி உங்களுக்கு யோகம் பண்ணுறதுக்கு சமயம் கிடைக்காது. அனுஷ்டானம் பண்ணுறதுக்கோ இதுக்கோ சமயம் கிடைக்காம போயிடும்.
அப்போ ஜீரோ மெயின்டெனன்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும். அப்போ ஜீரோ மெயின்டெனன்ஸ் அளவுக்கு நம்ம வந்து போகணும் அப்படின்னா அபரிக்கிரகம் தேவை சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு இதில் வந்து ஆச்சாரியார் சொல்கிறார், அஹிம்சாதிபியோ விருத்திக்கு வந்துருங்க, அஹிம்சாதிபியோ நிஷித்த கர்மபியோ, அகிம்சை முதலியவைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஷித்த கர்மங்கள், நிஷித்த கர்மேபியோ யோகினம் யமயந்தி. நிஷித்தம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிஷித்த கர்மங்கள் அப்படின்னு பேர். அந்த நிஷித்த கர்மங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிலிருந்து சாதகர்களை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, நிவர்த்தி பண்ணுது, நீங்க பண்றது எதுவோ அவைகளுக்கு பேர் யமாகான்னு பேர். இதெல்லாம் லட்சணம். நீங்க எங்கேயாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யமம்னா என்ன, யமத்துக்கு வந்து லட்சணம் சொல்லிட்டார். அஹிம்சாதிபியோ அஹிம்சை முதலியவைகள், நிஷித்த கர்மபியோ யோகினம். நிஷித்த கர்மம்னா சாஸ்திரத்துல இதை பண்ணக்கூடாதுன்னு எந்த கர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு பேர் நிஷித்த கர்மங்கள்னு பேரு. போய் பேசாத, இன்னொருத்தர் பொருளை வந்து திருடாத, இன்னொருத்தர் மனைவியை பார்க்காத அப்படின்னு சொல்றது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டினா யோகிகளை கண்ட்ரோல் பண்ணுது கெட்ட கர்மால இருந்து. அதனால நிவர்த்தி பண்ணுது, அதுல இருந்து நீங்க பண்ணுது. அதனால அவைகளுக்கு பெயர் யமங்கள் அப்படின்னு பெயர், யமாகா. இதுல தாவத்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தவாஹிம்சான்றது இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து தாவத்து அஹிம்சான்னு எழுதணும். தத்திர இருக்கணும், தத்திர அஹிம்சான்னு இருக்கணும். தாவத்துல தாவத்து கூட போடலாம். தாவத்து எடுத்துட்டீங்கன்னா முதல்லன்னு அர்த்தம். தாவத்து இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ்கிருதத்தில் தபான் இருக்கு, தாவத்துன்னு எழுதுங்க, தாவத்து அஹிம்சா. அதே மாதிரி தமிழில் எழுதிருக்கிற இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா தத்திரன் இருக்கு, தத்திரக்கு பதிலாக தாவத்துன்னு போட்டுங்க. தாவத்துனா முதலில்னா என்ன அர்த்தம், முதல்ல இருக்கிறது என்னது யமத்தில் அஹிம்சா. அஹிம்சா பரமோ தர்மஹா, முக்கியமானது. நம்மளோட மொத்த சனாதன தர்மமும் ஒரே ஒரு காரியத்துக்காக தாங்க இருக்கு, ஒரே ஒரு காரியம். நல்லா மனசுல புரிஞ்சுங்க. பௌத்த மதத்துல வந்து பாத்தீங்கன்னா அஹிம்சா பரமோ தர்மகன் பௌத்த மதத்தோடது இல்லை, நம்ம சனாதன தர்மத்தோட லட்சியம் வந்து பாத்தீங்கன்னா அஹிம்சா. நம்ம சாதனமாகவும் அஹிம்சைய பண்றோம், அதுதான் சாத்தியமாகவும் சொல்லப்படுது. ஏன் சுவாமி சாத்தியம், அதுதான் சாத்தியமா? ஆமா, அதுதான் சாத்தியம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா கீதால வந்து பாத்தீங்கன்னா 6, 28, 29, 30 ஸ்லோகம், 3 ஸ்லோகம் லட்சியமா சொல்லியிருக்கோம். என்ன சொன்னோம்? சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷன. இதான் ஸ்லோகம். எல்லா ஜீவராசிகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னையும், சர்வபூதஸ்தம் ஆத்மானம், எல்லா ஜீவராசிகள்லையும் தன்னையும், சர்வபூதானிச்ச ஆத்மனி தன்னிடத்திலேயே எல்லா ஜீவராசிகளையும் யோகத்தோடு கூடினவன் பார்க்கிறான். அப்ப யோகம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா யமத்தில் ஆரம்பிக்குது, அஹிம்சையில் ஆரம்பிக்குது. அஷ்டாங்க யோகத்தோட முதல் அஹிம்சையில் ஆரம்பிக்குது. அது முடியும் போது வந்து பாத்தீங்கன்னா எங்க முடியும்னு கேட்டீங்கன்னா சர்வாத்ம பாவனையில அனுபூதியில போய் முடியும். எல்லாத்திலையும் நான் தான் இருக்கேன், எல்லாம் என்னிடத்தில் இருக்கின்றது. இந்த லட்சியத்தை அடையிறதுக்கு, சமதர்சனத்தை அடையிறதுக்காகத்தான் முதல் சாதனமா அஹிம்சா ஆரம்பிக்குது. அப்ப என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்டும் 1 அஹிம்சா தான், 100 அஹிம்சையா தான். அஹிம்சைக்காக தான் மற்ற எல்லா சாதனங்களும். அதனால சொல்றது தாவது அஹிம்சா காய வாங் மனோபிகி, காயத்தினாலும் வாக்கினாலும் மனதினாலும் சர்வதா எல்லா காலங்களிலும் சர்வபூதானாம் அஹிம்சனம், சர்வபூத்தங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹிம்சை செய்யாதிருத்தல் சொல்லியாச்சு. காயத்தினால, வாக்குனால, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மனசுனால. இதுல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோல் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம்ங்க. அதனால தான் சொல்லுவேன், எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பாடம் படித்து கொடுக்கறது மண்ணாங்கட்டி எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக போகணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த ரோல் வந்து ஆச்சாரியர் ரோல் இருக்குது பார்த்தீங்களா, டீச்சர் இருக்காங்க. நம்ம முன்னாடி காலத்துல டீச்சர் தெரியும், பிரியமான டீச்சராக தான் இருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ நறுக்குன்னு தலையில் குட்டுவாங்க, தொடையை பிடிச்சி கிள்ளுவாங்க, அடிப்பாங்க.
இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா குரோதமா, ஸ்டூடெண்ட்ஸ் மேலே குரோதமா அப்படின்னு கேட்டால் குரோதம் இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சிறப்பாக செயல்படணும்னு ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறது நடக்கும், கிள்றது நடக்கும், பனிஷ் பண்ணுவாங்க, முட்டி போடுன்னு. முன்னாடிலாம் வந்து முட்டி போட்டு உட்கார வச்சுருவாங்கல்ல, அதுவும் வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் முட்டி போட்டு நானும் உட்காந்து நின்றுருக்கேன். 12 மணி வரைக்கும் வந்து நிற்க விட்டுருவாங்க மணலில். ஐயோ கொதிக்கும் பாருங்க. அப்படியே அந்த மூட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பாயிடும். அப்போ எதுக்காக ஒரு 4 ரவுண்டு 10 ரவுண்டு கிரவுண்டை சுற்றுருவாங்க. ஐயோ இதெல்லாம் வந்து டப்பாச்சே அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரோல் பிரச்சனை. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறேன், சர்வ தர்மங்களையும் சர்வ கர்மங்களையும் விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோக மார்க்கத்துக்குள்ளார பிரவேசம் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், தாவத்து அஹிம்சா. அஹிம்சையை என்ன பண்ண முடியும், காயத்தினால, வாக்குனால, மனசுனால. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் காயத்தினால வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரையும் ஹர்ட் பண்ணுறதில்ல. ஆனால் அந்த வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று. இப்போ நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வாக்கு வந்து ரொம்ப ஷார்ப். என்னோட சத்தியத்தை பேசும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு, என்னோடய வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் காயப்படுத்தும், எனக்கு நல்லா தெரியும். ஆனால் வந்து ரோல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரோல்னா, என்னோட பெரிய ரோல் என்ன ரோல்னா, ஆச்சாரியார் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா, ஆச்சினோத்தி சர்வ சாஸ்திரார்த்தம். சாஸ்திரங்களை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் படிச்சிருக்கணும். படிச்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த படித்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்கவும் வைக்கணும். ஆச்சரியது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தா மட்டும் பத்தாது, அந்த படித்த விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை நடத்தி வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி. தான் வந்து சாஸ்திரங்களோட அர்த்தங்களை எல்லாத்தையும் வாசிச்சிருக்கணும், படிச்சிருக்கணும். கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரத்தே யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சியதே. ஒரு ஸ்லோகம் இருக்கு. தான் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எப்படி வேணால் விட்டுறலாம், உங்கள் மேலே எனக்கு கேரிங் இருக்குது அப்படின்னா, கேரிங்கில் என்னென்னா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கேர் பண்ணுறாங்க, 4 அடி டொப் டொப் டொப்புன்னு அடிப்பாங்க, அதெல்லாம் என்னது கேரிங் தான். டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி அடிக்கிற குச்சியை வச்சு கை நீட்டு அப்படின்னு, திருப்பி கையை இப்படி நீட்டினா வந்து பார்த்தீங்கன்னா பத்தாதான், இப்படி திருப்பு அப்படின்வாங்க, இந்த இடத்துல அடிப்பாங்க. அது மேக்ஸ் டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க பாருங்க, அரக்கிங்க தானே மேக்ஸ் டீச்சர். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது கேரிங். அது அப்போ எங்கெல்லாம் நம்ம கேரிங் பண்ண வேண்டியிருக்கோ அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குனாலேயோ இல்லை காயத்தினாலேயோ பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் மனசில் ஹிம்சா இல்லை. டீச்சர்ஸ்க்கு யாருக்குமே மனசில் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி ஆனாலும் கூட நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், யோகத்தில் போக முடியாது சார். நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க, நல்ல ஆச்சாரியார் இருக்காங்க, மற்றவங்களை காயப்படுத்த வேண்டி இருக்கும். இப்படி போ, லெஃப்டில் போ, ரைட்டில் போ, சரியாக போகலையா 4 அடி அடி, அதெல்லாம் நடக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறேன் நான், நிதித்தியாசனம் இப்போ நான் பண்ண முடியுமா சுவாமி அப்படின்னா, நான் நிதித்தியாசனம் பண்ணவில்லை. இன்னைக்கு காலையில் ஒருத்தர் மெசேஜ் அனுப்புகிறாரு எனக்கு, சுவாமி நான் நிதித்தியாசனத்தை பண்ண ட்ரை பண்ணுறேன் சுவாமி. நல்ல ஃபேமிலிக்குள்ளார உட்காந்துக்கிட்டு நிதித்தியாசனம் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. என்கிட்ட இப்போ ஒரே ரோல் என்ன இருக்குன்னா, நான் ஆச்சாரியான்ற ஒரு ரோல் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு, எனக்கு வேறு ரோலே இல்லை. இந்த ரோல் வச்சுக்கிட்டு வெறும் சுவாத்தியாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறவனே சமாதி அபியாசத்துக்கு போக முடியாது. 100% யமங்கள், ஆசனங்கள், பிராணாயாமத்தை, இந்த அகிம்சையெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ என்ன சுவாமி நாங்கள் பண்ணணும், யாராவது கேட்பாங்க, என்ன சுவாமி நாங்கள் பண்ணணும்? இங்கே சொல்லியிருக்கு, என்ன சொல்லியிருக்கு, காயத்தினாலையும் வாக்குனாலையும் மனசுனாலையும் சர்வதா எல்லா காலங்களிலும் சர்வபூத்தானாம் எல்லா பூத்தங்களையும் அஹிம்சனம் ஹிம்சை பண்ணாமல் இருத்தல். இதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? நம்ம சொல்லியிருக்கோம், 2 சொல்லியிருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, யோக பாஷ்யம் படிக்கும்போது சொல்லியிருக்கோம். ஒன்று விரதம், இன்னொன்னுக்கு பேர் மகாவிரதம். புரியுதா உங்களுக்கு? அப்போ விரதம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கலாம், ஆனால் மகாவிரதம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்க முடியாது, எல்லா காலங்களிலும் இருக்க முடியாது. என்னோட சிஷ்யர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 நாளுக்கு முன்னாடி பிரணவசூர் பாடம் நான் கிடைச்சாரு, பிச்சை எடுத்துட்டேன், தூக்கி மெத்தி 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 மெதிக்கிறது. ஏன் அதனால தான் சொல்லுவாங்க, குருலாம் அவ்வளோ ஈஸிலாம் இல்லைங்க. குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு நாள் ஜீவனம் பண்ண மாட்டீங்க. என்னன்னு கேட்டால் என்னோட சிஷியர்கள் நம்ம அப்போ என்ன அடி வாங்குறாங்கன்னு தெரியுங்களா, இந்த பாக்ஸிங்க்கு ஒரு மூட்டையை தொங்க விட்டு அபியாசம் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி தான் என்னோட சிஷியர்கள். நானும் சொல்லி 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 பார்ப்பேன். சொல்லி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா முடியல அப்படின்னா எட்டி 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 உதைக்கிறது.
ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன உதைச்சாலும் மறுநாள் வந்து சுவாமி அப்படின்னு வந்து அப்பவே எனக்கு பாக்கியம், பகவான் வந்து பாக்கியம் கொடுத்துருக்காரு ஒரு 4 பேரை அடி வாங்குறதுக்காகவே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்னால சர்வதான்ற வார்த்தையை ஃபாலோ பண்ண முடியல. சர்வதான என்ன அர்த்தம்? எல்லா காலத்திலும் என்ன நடந்தாலும் வாக்குனாலேயோ மனசுனாலேயோ, எனக்கு மனசுல எல்லாம் யாரும் துவேஷம்லாம் இல்லை. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வாக்குனால நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு, இதை பண்ணாதீங்கன்னா பண்ணாதீங்க, ஏன் திரும்ப திரும்ப அதே பண்றீங்க அப்ப நான் சொல்றேன். ரொம்ப ஹர்ட்டா பேசுவேன் நான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னால வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்வதாவை ஃபாலோ பண்ண முடியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோல், ஆச்சாரியார் ரோலு, குருன்ற ரோலு. அப்போ சிஷ்யனை வந்து கேர் பண்ண வேண்டியிருக்கு, அவங்களை நல்வழிப்படுத்துறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அப்ப நான் இருக்கிறது என்ன பேர் அப்படின்னா விரதம், மகாவிரதம் பண்ண முடியாது. அப்ப நீங்களும் என்ன இருக்கு, ஃபேமிலியில இருக்கீங்களா? ஃபேமிலியில இருக்கீங்கன்னா போது வந்து பாத்தீங்கன்னா அஹிம்சையை ஃபாலோ பண்ண முடியுமா? அஹிம்சையை ஃபாலோ பண்ண முடியுமா? முடியாது. அவங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியாது சாமி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரத்துல நம்ம வந்து கீதா படிக்கும் போது உங்களுக்கு சொன்ன பஞ்சமகா யஜ்யங்கள் பண்ணணும். எல்லாத்துக்கும் நான் கிரகஸ்தர்கள்ட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. ஏன் பஞ்சமகா யஜ்யம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சசூனா அப்படின்னு சொல்லக்கூடிய தோஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா மனுஸ்மிருதியில சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சசூனா கிரகஸ்தஸ்ய. பஞ்சசூனான்றது வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 விதமான அஹிம்சையை வந்து நம்ம ஹிம்சையை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நீங்க வீட்டுல இருந்துகிட்டு கிரகஸ்தாசிரமத்துல இருக்கீங்கன்னாவே, குக் பண்றீங்கன்னாவே 5 விதமான தோஷங்கள் கண்டிப்பா நடக்கும், ஹிம்சை நடக்கும். அதுக்கு பேர் பஞ்சசூனான்னு பேர். என்னது? சுள்ளி. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சுள்ளி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தொடப்பத்தை வச்சு கூட்டுறீங்கல்ல. நானே வந்து பாத்தீங்கன்னா வீட்டை கூட்டும் போது 4-5 எறும்பை வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், ஃபோர்ஸபுளா அவங்களை நாடு கடத்திக்கிட்டு இருக்கேன் நான். ஒவ்வொரு நாள் நான் பண்ணிட்டு இருக்கிறது. கொஞ்சம் எறும்பு கூட்டமா அவங்க ஃபேமிலியோட இருக்கோம். நம்ம கூட்டி கொண்டு போயிட்டு அந்த மரத்தை வச்சு எடுத்து கொண்டு போய் கீழே போட்டுருவேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா 10-15 ஜீவராசிகள், 20 ஜீவராசிகள் வேற ஒரு இடத்துக்கு நான் என்ன பண்றேன், நாடு கடத்துறதுன்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை பண்ணிட்டு இருக்கேன் நான். இப்ப நீங்களும் பண்ணுவீங்கல்ல. நல்லா கூட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா ஜீவராசி ஹிம்சை பண்றோமா, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அந்த சாஃப்டா இருக்கு இந்த தொடப்பம். சாஃப்டா இருந்தாலும் அந்த ஜீவராசிகளுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஐயோ பெருசா நம்மளை அடிக்கிறான் அப்படின்னு தெரியும். அதுக்கு பெரிய பெரிய ஆயுதத்தை வச்சு நம்மளை வந்து கொல்றான் அப்படின்னு சின்ன சின்ன ஜீவராசி நினைக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சுள்ளின்றது வந்து பாத்தீங்கன்னா தொடப்பம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுள்ளி, அதுக்கப்புறம் சுள்ளி பேஷனை. சுள்ளிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேஷனம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா யந்திரம், அம்மி, மிக்சி, கிரைண்டர் இதெல்லாம் போடுறீங்கல்ல. நான் எப்போவாவது இது மிக்சி நான் யூஸ் பண்றேன். என்னைக்காவது வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணணும்னு கீழே பார்த்தா அந்த மிக்சிக்கு கீழே வந்து அவ்வளோ ஜீவராசிகள் வாசம் பண்ணுதுங்க. நமக்கு தெரியவே மாட்டேங்குது. நம்ம மிக்சியை போடும் போதெல்லாம் வந்து எத்தனை ஜீவராசி செத்து போகுதுன்னு தெரியல. நம்ம அம்மி அரைக்கிறோம்னு வச்சுங்களேன், அம்மிக்கு கீழே வந்து ஜீவராசிகள் இருக்கும், தண்ணியில அங்கெல்லாம் சேர்ந்து இருக்கும். கிரைண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜீவராசிகள் இருக்கும் உள்ளுக்குள்ளார வெளியில. அப்ப நமக்கு தெரியாது. அப்ப யந்திரம், மாவு அரைக்கிற யந்திரமா இருக்கட்டும், இதெல்லாம் யந்திரத்துல இருக்க பேரு பேஷனம்னு பேர். பேஷனன்றதுக்கு அர்த்தம் மாவு அரைக்கிறதுக்காக பயன்படுத்துறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3வது வந்து பாத்தீங்கன்னா உபஸ்கரக. உபஸ்கரகன்றதுக்கு அர்த்தம் அரிசியை வந்து முறத்தை வச்சு நம்ம புடைக்கிறோம்னு வச்சுங்களேன், அரிசி சுத்தம் பண்றதுக்கு வச்சிருப்போம்ல, கிளீன் பண்றதுக்கு, அதுக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா உபஸ்கரகான்னு பேர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்டனின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா 4வது வந்து பாத்தீங்கன்னா கண்டனி. நம்ம உரல், உலக்க, அதுக்கப்புறம் கத்தி, அருவா இதெல்லாம் யூஸ் பண்றோம்ல, வெட்டுறோம், இதெல்லாம் பண்றோம்ல, இதெல்லாம் ஜீவராசிகள் சேர்த்து போகும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உதகும்பஸ்ச அப்படின்னா தண்ணி கொண்டு வரோம், பானை வைக்கிறோம். இப்போ என்னுடைய பானை வச்சிருக்கேன், கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஜீவராசி இருக்கு. நான் ஒரு 4 நாளுக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணும்போது என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் தூக்கி கீழே ஊற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜீவராசி பானை கீழே இருந்து செத்து போகுது. அப்போ உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணும்போது நமக்கு தெரியாமல் ஜீவராசிகள்லாம் உள்ளே இருக்கும், அப்படியே கொண்டு போய் கொட்டுறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உதகம்பஸ்ச பத்தியத்தே யாஸ்து பாஹ்யானு. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அதர்மத்தோட நம்மளை பந்தப்படுத்துறது இந்த பஞ்ச கருமங்கள். இதுக்கு பேர் என்ன பேர், பஞ்சசூனான்னு பேர். இதுல இருந்தெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், விடுதலை அடையணுமா டெய்லி. அப்ப என்ன பண்ணணும், கிரகஸ்தனா இருக்கிறவன் பஞ்சமகா யஜ்ஞத்தை நித்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப கிளாஸ்ல வந்து உட்காரும் போதே வந்து பாத்தீங்கன்னா 2 இடத்துல காரபூந்தி வச்சுட்டு வந்திருக்கேன்.
வந்து காக்கா வரும், குரங்கு வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் மத்தியானம் எனக்கு வந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 4 மணிக்கு முதல் வேலை என்னென்னா 4 மணிக்கு ரெகுலராக 3:30 மணிக்கு நான் ஸ்நானம் பண்ணதுக்கு பிறகு சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பண்ணுறது எறும்புகளுக்கு நிறைய எறும்பு. ஏன்னா போகிற வரும்போதெல்லாம் எறும்பு சாகடிக்கிறோம்ல நம்ம, நிறைய ஜீவராசிகள் செத்து போகுது, நமக்கு தெரியாது இல்லை. நம்ம ஜைன மகரிஷி மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து முன்னாடி வந்து மயில ரகத்தையும் கூட்டிக்கிட்டே அங்கேயும் போக முடியாது. அப்போ நமக்கு தெரியாமல் ஏகப்பட்ட ஜீவராசியை கொண்டுகிட்டே இருக்கும். அப்போ முதல்ல என்ன பண்ணணும், பூத்த யஜ்யத்தை வந்து மறக்கவே மறக்காதீங்க. பூத்த யஜ்யமாக இருக்கட்டும், நர யஜ்யமாக இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருங்க. ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பஞ்சமகா யஜ்யங்களை இந்த பஞ்சசூனான்னு சொல்லக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்காக வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் இந்த பஞ்சமகா யஜ்யங்களை நல்லா அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டே ஒருத்தன் வந்தானா மெதுவா அதோட லட்சியம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளியராக சொல்லுது. பகவத்கீதையாக இருக்கட்டும், அதே வந்து பார்த்தீங்கன்னா மனுஸ்மிருதியாக இருக்கட்டும். மனுஸ்மிருதியில் சொல்லுது, சர்வபூதேஷு சாத்மானம் சர்வபூதானி சாத்மனி சமம் பஷ்யன் ஆத்மயாஜி ஸ்வராஜ்யம் அதிகச்சதி. 12:90 மனுஸ்மிருதியில் 12:90. இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில் 6:28 இருக்கிறது. அதே ஸ்லோகம் வேற விதமாக இருக்கு. எல்லா ஜீவராசிகளிலையும் சர்வபூதேஷுச்ச ஆத்மானம், எல்லா ஜீவராசிகளிலும் இருக்கக்கூடிய ஆத்மாவை, அதே மாதிரி சர்வபூதானிச்ச ஆத்மனி தன்னிடத்தில் எல்லா ஜீவராசிகளையும் சமம் பஷ்யன்னு. சமம் பஷ்யன்னு அர்த்தம், தன்னை மாதிரியே மற்றவங்க அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிறான் அப்படின்னா ஆத்மயாஜின்னு பேர் அவனுக்கு பேர். எல்லாத்துலேயும் ஆத்மாவை பார்க்கிறவனுக்கு பேர் ஆத்மயாஜி, ஆத்ம பூஜை பண்ணுறவன். இப்போ நமக்கெல்லாம் பேர் என்ன பேர், ஆத்மயாஜி. டெய்லி ஆத்ம பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஆத்ம பூஜை பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ்யம் அதிகச்சதி. ஸ்வராஜ்யம்னா ஸ்வராஜ்ய பதவி அப்படின்னு பேர். இந்த மோட்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடைகின்றான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், எனக்கு என்ன கஷ்டம் இருக்கும் அதே கஷ்டம் தானே எல்லா ஜீவராசியும். அது அல்ப ஜீவராசியாக இருந்தாலும் எறும்பாக இருந்தாலும் அதே ஜீவராசி தான். ஒரு அம்மா வந்து டெய்லி வந்து மத்தியானம் வந்து உட்காரும், ஒரு குரங்கு அம்மா இருக்கு, அது ரொம்ப ஸ்நேகம், எல்லாம் வந்துட்டு போயிடுவாங்க. இது மட்டும் ரகசியமாக வந்து சாமிகிட்ட அப்படியே காத்துக்கிட்டே இருக்கும். நான் ஒவ்வொரு முறையும் இப்போ நமக்கு பசிச்சுது அப்படின்னா நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அம்மா ஏதாவது கொடுப்பாங்களான்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அம்மா குக் பண்ணிட்டு இருப்பாங்க, நமக்காக பசிக்கும். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொருடான்ட்டு என்ன பண்ணுவாங்க, பொட்டுக்கடலை எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாங்க, இல்லைன்னா வெள்ளத்தை கொண்டு கொஞ்சம் பொருடான்னு. அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரங்குக்கும் அதே மாதிரி தானே பசிக்கும். நம்ம எப்படி பசி தாங்க மாட்டேன்றோமோ அதே மாதிரி குரங்கும் தானே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா எதையாவது எடுத்து கொண்டு போய் கொடுப்பேன் நான். அது ரொம்ப திருப்தியாக, பரம திருப்தியாக, சந்தோஷத்தோட தேங்க்ஸ் பண்ணிட்டு போவேன். நான் ஒவ்வொரு முறையும் பார்க்குறேன், அது என்ன ஆனந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அது வாங்கிட்டு ஒரு ஸ்நேகத்தோடு பார்க்கும் பாருங்க, அவ்வளோதான் போச்சு, எல்லாம் போச்சு. அந்த ஸ்நேகம் எல்லா ஜீவராசிட்டையும் அந்த ஸ்நேகம் இருக்குது. கொடுத்தோம் அப்படின்னா 4-5 குரங்குட்டி வரும். எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை தக்காளி வச்சுருப்பேன், நிறைய தக்காளி வாங்கி வச்சுருக்கோமா, தக்காளி எடுத்து கொடுத்துட்டா போதும். அந்த தக்காளியை வாங்கணுன்னு அந்த குட்டிங்களுக்கெல்லாம் என்ன சந்தோஷமாக இருக்கும் தெரியுங்களா, மனசு பிரசன்னமாயிடும். அப்போ என்ன ஆகுனா ஒவ்வொரு ஜீவராசியிலையும் தன்னை பார்க்கிறதுன்றது தான் இந்த ஆத்ம ஞானத்தோட உச்சமா சர்வாத்ம பாவனைன்னு சொல்லப்படுது. அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம், ஸ்டார்டிங் இதை பண்றோம். ஆயிடுச்சா? அப்போ அதுக்கு அடுத்தது ஆச்சாரி சொல்றாரு, இது என்ன ஆகும், முதல்ல விரதம் இருக்கணும். அதுக்கப்புறம் மெதுவா சிரவண மனன காலத்துல எல்லாம் விரதத்தை ஃபாலோ பண்ணுங்க, அதிகப்படுத்திக்கிட்டே போங்க, எவ்வளவு மேக்சிமம் நல்லால முடியும் அப்படி. அது மெதுவா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிதித்தியாசன காலத்துல வந்து பாத்தீங்கன்னா 100% சமாதி அபியாசத்துக்கு போறவங்க என்ன பண்ணணும், மகாவிரதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். சர்வ பிரகாரேன எல்லா காலத்திலையும் எல்லா முறையிலும் அகிம்சையை அனுஷ்டித்த. இதுக்கு அடுத்தது ஆச்சாரிய சொல்றார் சத்தியம். சத்தியத்துக்கு என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வதா அன்றுத்தான அனபிபாஷனம் சர்வதா அப்படின்னா எல்லா காலங்களிலும் அன்றுத்தம்னா பொய்ய வந்து பார்த்தீங்கன்னா அனபிபாஷனம் அப்படின்னா பேசாதிருத்தல். எல்லா காலத்திலும் பொய் பேசாதிருத்தல், இதுதான் ரொம்ப கஷ்டம். நான் ஃபேஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிற மாதிரி பேசும்போது நிறைய பேருக்கு காயப்படும். எனக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கைவராமையே இருக்குது. நானும் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் காயப்படுத்தாமல் பேசணும்னு நினைப்பேன். அது இந்த ஜென்மத்தில் இப்படி தான் போல இருக்குது, பேசாமல் மௌனம் ஆயிடணும் போல இருக்குது. நிறைய பேர் காயப்படுத்திக்கிட்டே இருப்பேன், நான் காயப்படுத்திக்கிட்டே இருப்பேன். ஏன்னா சத்தியம் பேசணும், டக்குன்னு வந்துடும், எது உண்மையாக இருக்கோ அது டக்குன்னு பேசுவோம் நம்ம.
அப்போ வந்து ஆனால் வாஸ்தவத்தில் அது மாதிரி பேசுனா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சமாதிக்கு போக முடியாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 2வது சொல்லுது, சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத். சத்தியத்தை பேசணும், அந்த சத்தியம் எப்படி இருக்கணும், பிறருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிதமாக இருக்கணும், பிரியமாக இருக்கணும். இது வந்து ரொம்ப என்னோட குருநாதர்கிட்ட நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். என்னோட ராமானு சுவாமி குருநாதர் இருக்காரு. ஐயோ, இந்த குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுவாங்க, அதே நேரத்தில் யார்கிட்டையும் காயப்படாமல் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது என்னோட ஆச்சாரிய சுவாமி என்ன பேசுகிறோம், நான் பேசுகிற மாதிரியே தான் பேசுவார் என்னோட ஆச்சாரிய சுவாமி. அப்போ நான் ஆச்சாரிய சுவாமிகிட்ட அதிக நாள் இருந்ததுனால, அவரோட சேவையை பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கும் அவரோட சுபாவம் வந்துருச்சு. குருநாதரோட வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிகம் பக்கத்தில் இல்லை. ஒருவேளை நான் குருநாதர் பக்கத்தில் இருந்திருந்தேன்னா எனக்கு அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் வந்திருக்குமா இருக்கும். நான் அப்பப்போ ஏங்கும், ஐயோ குருநாதர் பக்கத்தில் இல்லாமல் போயிட்டோமே. குருநாதர் பக்கத்தில் இருந்திருந்தோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்ட், ரொம்ப கைண்டாக நடந்துக்கிறது, யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ட் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறது, சத்தியத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ட் பண்ணாமல் பேசணும். அது ரொம்ப முக்கியம். அது வந்து நிறைய பேருக்கு கை வர்றதில்லை. நம்ம அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களுக்கு பிரியம் பேசணும்னு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, இந்த நான் லோக்கத்தில் பார்த்த வரைக்கும் மற்றவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு பொய் பேச கற்றுக்கிட்டாங்க எல்லாரும். நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னே நிறைய பொய்யை பேச ஆரம்பிச்சிட்டோம். அதை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணணும் முக்கியமாக. அதாவது ஆச்சரியம் சொல்கிறேன், முதல்ல விரதத்துக்கு வந்துடுங்க. ஃபார்மாலிட்டியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசுகிற பொய் எல்லாத்தையும் விட்டுருங்க. ஃபார்மாலிட்டியாக பொய் பேசவே வேணாம். இன்னொருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் பண்ணணும்னு பொய் பேச வேணாம். இன்னொருத்தருக்கு ஹிதமாக இருக்குமேனு பொய் பேச வேணாம். நீங்கள் ஹிதமாக இருக்கணும்னு பொய் பேசுறது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஹிதத்தை தராது, அது வந்து பார்த்தீங்கன்னா துக்கத்தை தான் கொடுக்கும். கஷ்டமாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருந்தாலும் அது வந்து எதிர்க்க இருக்கவங்களை நல்வழிப்படுத்தும். உங்களுக்கு முதல்ல விரதத்துக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறம் மகாவிரதத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ்டானம் பண்ணலாம். விரதம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பொய் பேசாமல் இருக்கிறது விரதம். சர்வ காலங்களிலும் சர்வ பிரகாரத்திலையும் பொய் பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா அது மகாவிரதம் ஆயிடும். அப்போ சில இடங்கள்ல சில ரோலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல அவசியமாக பொய் பேச வேண்டியிருக்கும். அது வந்து தவிர்க்க முடியாத இடத்துல மட்டும் பேசுங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா விரதத்தை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அனுஷ்டானம் பண்ண முடியுமோ அவ்வளோ அனுஷ்டானம் பண்ணு. இதுக்கு அடுத்தது அஸ்தேயம்னு என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஸ்தேயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஸ்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமகா பாதகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. பிரம்மஹத்யா சுராபானம் ஸ்தேயம் குருவகமனம் தப்பா ஸ்லோகத்தில் குருவோட பத்தினின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போகிறது மாத்திருக்கமனம் துர்கிர்கமனம் அது வேணாம், அது கமனம் அங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக். குருவகனாகமஹ வருமா குரு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மஹத்யா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிராமணனை கொல்லுதல், சுராபானம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லிக்கரை யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்தேயம் திருடுறது, அதுக்கப்புறம் குரு பத்தினியோட உறவு வச்சுக்கிறது, மகாந்தி தாபகானி ஆகுகு சம்சர்கஸ்ச அபிதை சக அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது மனுஸ்மிருதியில் வந்து பார்த்தீங்கன்னா 11:55 என்ற மனுஸ்மிருதி இல்லை இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்து சொல்லுவேன். நான் நாளைக்கு வேணால் அதை வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நான் மகாபாத்தகம் அப்படின்னு பேர் 11:55 பாருங்க, இதில் இருந்தால் அனுப்பி வைக்கிறேன். 11:55 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இதில் முக்கியமானது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், மனுஸ்மிருதியில் இருக்கிற ஸ்லோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தை ரொம்ப அதிகமாக சொல்லுதுங்க. திருடுறதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே வருது நிறைய. இதை திருடுனா இந்த ஜென்மம், அதை திருடுனா இந்த ஜென்மம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே வருது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இதை திருடுனா இந்த ஜென்மம் கிடைக்கும், அதை திருடுனா இந்த ஜென்மம் கிடைக்கும். நம்ம ஜென்மம் எடுத்துக்கிறத பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஏதோ திருடி இருப்போம் இருக்கு. நான் வாசித்து பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா 12வது அத்தியாயத்தில் மனுஸ்மிருதியில் வந்து பார்த்தீங்கன்னா 52 ஆரம்பிக்குது. 52 ஆரம்பித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஸ்லோகங்கள் வரைக்கும் எதையெல்லாம் திருடுனா எந்த ஜென்மங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வரிசையாக இருக்குது. நம்ம அவஸ்தைப்படுறோம்ல, இப்போ துக்கப்படுறோம்ல, இந்த துக்கங்களுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோதோ ஜென்மங்களில் யார் பொருளையோ அபகரிச்சிருக்கோம், ஏதோதோ ஜென்மங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜீவராசிகளை கொண்டிருக்கும்,
ஏதோதோ ஜென்மங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்க ஒவ்வொன்றுத்தையும் சத்தியம் பொய் பேசியிருக்கோம் நிறைய பேர்கிட்ட. இதுதான் இப்போ நம்ம படுற கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு ஆச்சாரியார் மனு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனுஸ்மிருதியில் சொல்கிறார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்கிறார் அஸ்தேயம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தேயம்ன்றது பரஸ்வத்வ அனபஹாரா. சொத்துவம் அப்படின்னா மற்றவங்களோட சொத்து. பரஸ்வத்வ மற்றவங்களோட சொத்து எதெல்லாம் இருக்கோ அது சின்ன அல்பமான ஒரு பென்சில் பேனா கூட இருக்கட்டும். சின்ன ஸ்கூல்லலாம் தானே பண்ணியிருப்போம். சின்ன வயசில் இப்போ தெரிஞ்சோ தெரியாமலே எடுத்து வச்சுருப்போம். பக்கத்தில் உட்காந்துருக்க பையனோட பேனாவை பென்சில் இதெல்லாத்தையும் எடுத்துப்போம். நானும் பண்ணியிருக்கேன் நிறைய. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் தெரிஞ்சு தெரியாமல் பண்ணுற தப்புல இருந்து நல்ல விவரம் தெரிஞ்ச இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அபகரணம் பண்ணுறது, மற்றவங்களோட பொருளை அபகரணம் பண்ணுற வரைக்கும் இருக்கிற எல்லாத்துக்கும் பேர் அஸ்தேயம்னு பேர். அது இல்லாமல் இருக்கிறது எதுவோ அதுக்கு பேர் அஸ்தேயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியம் அப்படின்னா என்னது? பிரம்மச்சரியம் அஷ்டவித மைத்துன தியாக, ரொம்ப முக்கியமானது. அஷ்டவித மைத்துன தியாக, 8 விதமான மைத்துனங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா செய்யாமல் இருத்தல் எதுவோ அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியம் அப்படின்னு பேர். அஷ்டவித மைத்துனம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மனைவி இல்லாமல் கணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பெண்களோட விவகாரம் வெட்டி விதமாக பண்ணக்கூடாது. அதே மாதிரி மனைவிகளும் நம்ம கணவன் இல்லாமல் மற்றவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி பண்ணக்கூடாது. எதெல்லாம் பண்ணக்கூடாது? ஸ்மரணம், இன்னொருத்தரோட பத்தினியையோ இன்னொருத்தரோட ஹஸ்பண்டையோ ஸ்மரணம் பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது, சும்மா தப்பாலாம் நினைக்கிறது. அப்புறம் கீர்த்தனம், இன்னொருத்தரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா புகழக்கூடாதுன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்கல்ல, எப்பவுமே மற்றவங்க ஒய்ஃப் தான் ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. தான் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் அப்படி தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புகழ்றது, ரொம்ப நல்லா இருக்கேன், சாரி நல்லா இருக்கேன், கம்மல் நல்லா இருக்கேன், மூக்குத்தி நல்லா இருக்கேன், இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கீங்களே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தனம் பண்ணுறது, புகழ்றது, அது பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் கேலி, மற்றவங்களோட மனைவியோடைய கணவனையோடைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிண்டல் கேலி பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஷணம்ன்றதுக்கு அர்த்தம் தப்பாக பார்க்கறது, அவங்களோட உடல் அவயவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறது, பர்சனல் பார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமத்தோடு பார்க்கறது, அது பார்க்கக்கூடாது. குஹ்ய பாஷணம், எங்கேயாவது சமயம் கிடைக்கும் போது வாங்கல கொஞ்சம் தனியாக பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு எங்கேயா போய் ஏகாந்தமாக பேசுறது, குஹ்ய பாஷணம், அது பண்ணக்கூடாது. அப்புறம் சங்கல்பம் பண்ணும்போது இந்த இவரோட இணைஞ்சா நல்லா இருக்குமே, இவரோட சேர்ந்துருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சங்கல்பம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அத்தியவசாயச்ச, ஒரு பிளான் போட்டு அதை எப்படி வந்து நிறைவேற்றுறதுன்னு ஒரு பிளான் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் அத்தியவசாயம். எப்படியாவது இவரை அடையணும் அப்படின்னு ஒரு கன்விக்ஷனுக்கு வர தப்பு அது. அதே மாதிரி லாஸ்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கு, சம்போகம் அப்படின்றது லாஸ்ட்டாக வச்சிருக்கு. நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த 8வது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக எடுத்துக்கிட்டோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர்கள் டீக்காக்காரர் சொல்கிறாங்க 8லாம் டைரெக்டாக சம்போகம்னா நடக்காதுப்பா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நடக்கிற 7 காரியங்கள் நடந்ததுக்கு பிறகுதான் 8வதா மைத்துனம்ன்ற சம்போகம் நடக்குது. அதனால இந்த 8த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டவித மைத்துனம் நம்ம சொல்றோம். அப்ப 8 விதமான மைத்துனங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் செய்யப்பட வேண்டும். அதான் பிரம்மச்சரியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரஷ்னோபனிஷதத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரகஸ்தர்களுக்கான பிரம்மச்சரியம் சொல்லப்பட்டிருக்கு. ரிதௌபாரியாம் கச்சேத் அப்படின்னு ஒரு விதிவாக்கியம் இருக்கு. ரிதௌபாரியாம் கச்சேத் அப்படின்னா ரித்து காலத்தில் மட்டும்தான் மனைவியோடு சேர வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரித்து காலமாக கொடுத்துருக்கு. அந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மனைவியோடு சேர முடியும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்சஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நாள் விட்டுருங்க, பின்னாடி ஒரு 5 நாள் விட்டிங்கன்னா 10 நாள் எடுத்துட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கிற 15 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்போகம் பண்ணினாலும் அது பிரம்மச்சரியம் தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பகலில் வந்து பார்த்தீங்கன்னா எவன் வந்து பார்த்தீங்கன்னா உறவு வச்சுக்கிறானோ அவனுடைய பிராணனை அவனே வந்து என்ன பண்ணிக்கிறான், நாசம் செய்து கொள்கின்றான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரியில் மட்டும்தான் தன்னோட மனைவியாக இருந்தாலும் கூட ருத்து காலத்தில் ராத்திரியில தான் சம்போகம் வச்சுக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது பிரம்மச்சரியம் அப்படின்னு கிரகஸ்தர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லிபரேஷன் கொடுத்துருக்கு. இதே நேரத்தில் வேற யாராவது இருக்காங்க, வானப்பிரஸ்தர்களாக இருக்காங்க அப்படின்னா வானப்பிரஸ்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா படுக்கையே தனித்தனி தான். கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் 2 பேரும் வானப்பிரஸ்தர்களுக்கு நல்லா கிளியராக சொல்லியிருக்கு, நல்ல பாயை எடுத்து கீழே போட்டு தனித்தனியாக தான் படுக்கணும். வானப்பிரஸ்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே 55 வயசுலேயே என்ன ஆகிடணும், தேகத்தில் இருக்கிறதெல்லாம் போயிடணும். சகோதர சகோதரி மாதிரி தான் வாழ்க்கை.
50 வயசுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வேற வேற ஆயிடுவாங்க. இருந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சன்னியாசிகளுக்கு இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசிகளுக்கு தான் பக்கத்தில் உட்கார்றது, பக்கத்தில் படுக்கிறது, தனியாக இருந்து பேசுறது, இது எல்லாமே வரிஜிதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மனசு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் பொல்யூஷன் இருக்கும், ஏதாவது ஒரு வாசனை உள்ள வந்துடும். அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, சன்னியாசிகள் சொல்லியிருக்கு, தனியாக வந்து ஸ்திரீகளோட பேசுறத வச்சுக்காது, யாராவது பக்கத்தில் வச்சுக்கோ. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ரூம்குள்ளா இருந்து பேசாமல் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாத்துட்டு இருந்து பேசுகிற மாதிரி பெண்களோட பேசு. ரகசிய பாஷணம்லாம் வச்சுக்காத. 1-to-1 கிளாஸ்லாம் எடுக்காத. இப்போலாம் 1-to-1 கிளாஸில் எடுக்கிறாங்க சன்னியாசிகள். நம்ம ஒரு சாமி வந்து அவர் என்ன பண்ண தெரியுங்களா, 1-to-1 ஒரு ஜோக் சொல்கிற பாருங்க. நல்ல சைத்தன்யாவாக இருந்தார் அவர், பேர் வேணாம். சைத்தன்யா இருந்து எனக்கு நல்லா தெரிஞ்சவர், ஆர்எஸ்எஸ்லாம் இருந்தவர், நல்ல சைத்தன்யாவாக இருந்தார். நான் இதில் திருவண்ணாமலைக்கு வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா பாடம் எடுக்க ஆரம்பித்தேன். அவர் வந்து கொஞ்ச நாள் கழித்து வந்தார். வந்து சுவாமி நான் வந்து பார்த்தீங்கன்னா பாடம் எடுக்கிறேன் சுவாமி, கோயம்புத்தூரில் இருந்தேன். கோயம்புத்தூரில் நல்ல விஷயம் பாடம் எடுங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் சுவாமி, 1-to-1 பாடம் எடுக்கிறேன் சாமி. 1-to-1 ஆச்சு, பெரிய ரிஸ்க் இது. நீங்கள் வந்து மிடில் ஏஜில் இருக்கீங்க, வீட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போய் 1-to-1 ஒவ்வொரு ஸ்திரீகளுக்கும் தனித்தனியாலாம் பாடம் எடுக்க முடியாது. அது மாதிரி பண்ணக்கூடாது, அது தப்பு. அது நீங்கள் பிரம்மச்சாரியாக இருக்கீங்க, அது தப்புச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அப்ஸ்காண்டுன்னு வந்து நியூஸ் வருது. ஒரு 6 மாதம் கழிச்சு ஆள் அப்ஸ்காண்டு. லிட்ரலாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எங்கே இருந்தாலும் சொல்லவும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸோட குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வருது, இவர் ஆளை காணோம், என்னப்பா ஆளை காணோம் அப்படின்னு இன்னொருத்தரோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிட்டார். இன்னொருத்தர் ஒய்ஃபை ஒரு சன்னியாசி, ஒரு பிரம்மச்சாரி வந்து பார்த்தீங்கன்னா நைஷ்டிக பிரம்மச்சாரி கூட்டிகிட்டு போயிட்டார். நான் தலையில் அடிச்சுக்கிட்டேன். இதுக்கு தான்ப்பா நான் வந்து ஆரம்பத்திலே சொன்னேன், 1-to-1 கிளாஸ் எடுக்கக்கூடாது. மனசை நம்பாத. இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா மாயா, எங்கே வேணாலும் மோகத்தில் ஆழ்த்திடும் அப்படின்னு விட்டால் ஒரு 5-6 வருஷத்துக்கு ஆள் காணும். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கிரகஸ்தரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மராட்டி மாதிரி வந்து நிற்கிறார் சுவாமி அப்படின்னு. எனக்கு அப்படியே ஆச்சரியமா போச்சு. ஒரு சாதுவா பார்த்த ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா கிரகஸ்தரா ஒய்ஃபோட வந்து நிற்கிறார். இன்னொருத்தரோட ஒய்ஃபை மேரேஜ் பண்ணிக்கிட்டார். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை. இப்போ அந்த குழந்தையும் அந்த அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரீமேரேஜ் பண்ணிக்காம அவர் தனியாக நிற்கிறார். இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் தெரியுங்களா, நியமத்தை படி போங்களேன். ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு பாடம் எடுங்க, யாரோட தனியாக பேசாதீங்க, குஹ்ய பாஷணம் பண்ணாதீங்க. அப்போ பிரம்மச்சரிய விரதம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா எரர் நடக்கவே நடக்காது. இந்த மனசை நம்பாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக கிரகஸ்த ஆசிரமத்தில் போய் வேற ஏதோ பிஸ்னஸ் அது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருப்பா. இன்னொரு பிரம்மச்சாரி ரிஷிகேஷில் வந்து பார்த்தீங்கன்னா தயானந்த ஆசிரமத்தில் என் ஃப்ரெண்டு தான், சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன், நல்ல பையன். அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸில் வந்து ஒரு 10 பேர் 15 பேர் பாடம் படிக்கிறேன். நான் படிக்கும்போது பிரம்ம வித்யான சுவாமியோட கோர்ஸில் ஒரு 25 பேர் 30 பேர் இருக்கும். இதில் ஒரு 10 ஸ்திரீகள் 15 ஸ்திரீகள் இருக்காங்க. இவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, அந்த பிரம்மச்சாரி நல்ல ஆள், அம்மா ஆசிரமத்தில் இருந்தவர். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி ஒரு ரோஜாவை கட் பண்ணி கொண்டு போயிட்டு ஒரு இன்னொரு பிரம்மச்சாரிணியோட செப்பல்ல வச்சுட்டு வந்துடுவார் காலையில். இந்த அம்மா கதவை திறந்தா வந்து பார்த்தீங்கன்னா செப்பல்ல 2 ரோஜா இருக்கும். ஐயோ என்னப்பா அப்படின்னு கேட்டினா, நான் உங்களை அம்மாவா பார்க்குறேன் அப்படின்னு. ஏன் அம்மாவா இருக்கிறவங்களாம் அம்மாவை பார்க்க மாட்டியா? நிறைய பேர் அம்மாக்கள் இருக்காங்க கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜ்டாக இருக்கிற அம்மாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அவங்களெல்லாம் அம்மாவை பாரு, உன்னோட அம்மாவை பாரு. ஏன் வயசு பொண்ணதான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவை பார்க்கணுமா? இதெல்லாம் மனசு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விகல்பப்படுத்தி மெதுவாக மோகத்தை உண்டு பண்ணி கடைசியில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கோர்ஸை விட்டு மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டார். ஒரு ஹேர் ஹோஸ்டஸ் வந்துச்சு, கோர்ஸுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டார். ஒரு மாதாஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஷியர்களோட வந்து இருந்தாங்க. ஒரு 5 நல்ல சாமியோட அகண்டானந்த சாமியோட சிஷியர்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸுக்கு வந்து என்னோட ஆச்சாரியத்தை வந்து பாடம் படிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, மாதாஜி இருக்காங்க, மாதாஜி பார்க்க வேண்டியது என்ன, மாதாஜியோட சிஷ்யை வந்து பார்த்தீங்கன்னா வயசு கம்மியாக இருந்துச்சு, அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் தான் என்னோட மாதாஜி அப்படின்னா. அப்போ இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசியா இருந்தாலும், சன்னியாசி ஆனதுக்கு பிறகு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசத்தை விட்டுட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டார், சன்னியாசி ஆயிட்டு. அப்போ என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியமங்கள்ல இருந்து அது யாரா இருந்தாலும் நான் சன்னியாசிக்கே இந்த பிரச்சனை அப்படின்னா, பிரம்மச்சாரிக்கே இந்த பிரச்சனை, நைஷ்டிக பிரம்மச்சாரிக்கே அப்படின்னா, அப்போ இந்த எந்த கண்ட்ரோலும் இல்லா இருக்கிற கிரகஸ்தர்களுக்கு என்ன ஆகும்? இந்த லோக்கத்தில் நடந்துகிட்டு இருக்கிறதுல பெரிய விஷயம்
என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார் இந்த விஷயத்துல. என்ன அப்படின்னா, பிரம்மச்சரியம் தான் வந்து பாத்தீங்கன்னா மனசை தடுமாற வைக்கிறது. அதனால பிரம்மச்சரியத்துல ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கணும். இங்க ஆச்சாரியர் சொல்ற பிரம்மச்சரியம் அப்படின்னா அஷ்டவித மைத்துன தியாக. இதுக்கப்புறம் அபரிக்கிரகனா என்ன அர்த்தம்? அபரிக்கிரகம்ன்றதுக்கு அர்த்தம் ஷரீர ஸ்திதி வத்திரிக்த. அபரிக்கிரகன்றதுக்கு அர்த்தம் நிறைய பொருட்களை சேர்க்காம இருக்கிறது. இப்ப நீங்களே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், இப்ப நம்ம பார்த்து நான் சில பேர் வீட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வஸ்துக்களே இருக்காது, ரொம்ப சிம்பிளா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடு ஃபுல்லா வஸ்துக்களாவே இருக்கும். அதுக்கும் சாதனத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. என்ன சாதனம் பண்றோம், ஒரு பூஜை பண்றோம், பூஜைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வஸ்துக்கள் தேவைன்னா அதெல்லாம் ஓகே தான். அதே மாதிரி பாடம் படிக்கிறோம், நிறைய புஸ்தகங்கள் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் கரெக்ட் தான். என்ன தேவையோ அதெல்லாம் இது பண்றது. சாதனத்துக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லா வஸ்துக்களா வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பரிகிரகம். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து மனசை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப இது எல்லாத்தையும் விரதமா இருந்தீங்க அப்படின்னா லிமிட் பண்ணி வைக்கிறது. மகாவிரதமா இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா கௌபீனவந்தக கலுபாக்கியவந்தக இதான் இருக்கிறது. நல்ல மகாபாரதத்துல இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பரிகிரகம் ஃபுல்லா விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கு பேர் தான் அபரிக்கிரகம் அப்படின்னு பேரு. அது வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்துக்கு கொண்டு போறது அப்படின்னு சொல்ற. 18வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் என்ன பண்றார், ஒரு அருமையான ஸ்லோகம் ஒன்று வைக்கிறார். 18:53 பக்கத்துல ரெஃபரன்ஸ் 18:53 அபரிக்கிரகத்தை பத்தி சங்கர பாஷ்யத்துல சொல்லும்போது சொல்ற ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் பரிகிரகம் விமுச்சிய நிர்மம சாந்தோ பிரம்ம பூயாய கல்பதே. எதெல்லாம் விடணும் சொல்லும்போது சொல்றாரு, அகங்காரத்தை விடணும். கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம சரீரத்துல எனக்கு எவ்வளவு பலம் இருக்கு தெரியுமா, சரீரத்தோட தேவையில்லாத பலத்தை காட்டுறதை விடணும். தர்ப்பம் கர்வத்தை விடணும். கூட வந்து பாத்தீங்கன்னா காமத்தை விடணும், குரோதத்தை விடணும். கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்க அப்பரிகிரகத்தை வந்து பாத்தீங்கன்னா விட வேண்டும். இந்த பரிகிரகத்தை பத்தி பேசும்போது மகாபாரதத்துக்கு ஆச்சாரியர் என்ன பண்றது தெரியுங்களா, சங்கர பாஷ்யத்துல பரிகிரகம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்னால பண்ண முடியுமான்னு நான் சொல்லியிருக்கேன். மனனம் சிரவணம் பண்ற காலத்துல ஒரு விஷயமா இருக்கும், மனனம் பண்ற காலத்துல ஒரு விஷயம் இருக்கும். ஆனா நிதித்தியாசனம் தான் ஒரு யோகியோட லைஃப் ஸ்டைல் எதுன்னு கேட்டீங்கன்னா நிதித்தியாசனத்துல தான் 100% சித்தியா. அப்ப கிரகஸ்தரா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல பொருள் இல்லாம இருக்க முடியுமா சாமி? தேவையான பொருளை வாங்க தானே வேணும். அது எக்ஸஸா போகாம அவசியமானதா மட்டும் வாங்கி வச்சீங்கன்னா அது விரதம். அதை வந்து பாத்தீங்கன்னா மகாவிரதம் போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்போது ஆச்சாரியர் சங்கர பாஷ்யத்துல சொல்றாரு பரிகிரகம். சங்கர பாஷ்யத்துல 18:53 இருக்கிறது பகவத்கீதா. பரிகிரகம்னா என்னது, இந்திரிய மனோகத தோஷ பரித்தியாகே அபி. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திரியத்துல இருக்கிற தோஷங்களையும் மனசுல இருக்கக்கூடிய தோஷங்களையும் பரித்தியாகே அபி, நல்ல தியாகம் பண்ணினதுக்கு பிறகு கூட நல்லவங்களா இருப்பாங்க. நான் நல்ல சோல்ஸ் எல்லாம் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப நல்ல ஆட்களா இருப்பாங்க, மனசுல தோஷம் இருக்காது, இந்திரியத்துல தோஷம் இருக்காது. ஆனாலும் கூட ஷரீர தாரண பிரசங்கேன, ஷரீரத்தை தாரணம் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்போமே எல்லா இடத்துலயும். சாமி இதுக்காக நான் வச்சுக்கிறேன் சாமி, இதுக்காக வச்சுக்கிறேன் சாமி. இப்ப நம்ம இந்த சொஃபஸ்டிகேஷனா லைஃப்பை வந்து லீட் பண்ணவங்க எல்லாருக்கும் சரீரத்துக்கு அவசியம் என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா நிறைய தேவைகள் நிறைய இருக்கும். அப்போ மனசுல தோஷம் இருக்காது. நம்ம ஸ்டூடெண்ட்லேயே நிறைய பேர் இருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல அற்புதமான சோல்ஸ் நல்ல நிறைய பேர் இருக்கீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனசுல தோஷம் இல்லை, சென்ஸ் ஆர்கன்ஸ்ல தோஷம், இதெல்லாத்தையும் நீங்கள் தியாகம் பண்ணியிருக்கீங்க, நல்லவங்களா இருக்கீங்க. ஆனாலும் கூட அந்த ஷரீர ஸ்திதின்னு வரும்போது என்னன்னா நிறைய வஸ்துக்கள் தேவைப்படும். அப்போ நீங்க என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா சரீரத்துக்காக சிலதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஆனா சன்னியாசிக்கு என்ன பண்ணிருக்குன்னா சமாதிக்கு போகணும் அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு ஷரீர தாரண பிரசங்கேன, சரீரத்தை தாங்கிறதுக்கான விஷயத்திலேயோ தர்ம அனுஷ்டான நிமித்தேனவா, தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்காகவோ பாஹ்யக பரிகிரக பிராப்தா, வெளியில இருந்து நம்ம வஸ்துக்களை வாங்க வேண்டியிருக்கு. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா தர்மம் பண்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பணத்தை வந்து பாத்தீங்கன்னா பரிவிராஜகனா இருக்கும்போது பணமே தொடாமலாம் இருந்தேன். பணமே தொடறதுக்கான வாய்ப்பே இல்லை.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட கொடுத்தாலும் இல்லை பணம் வாங்குறது இல்லை அப்படின்னு ரொம்ப. இப்போ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு தர்ம அனுஷ்டானம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் 10 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான தர்மம் பண்ணிகிட்டு இருக்கேன், 10 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கேன், டெய்லி கோயிலுக்கான தேவைகள் பண்ணுறேன், என்னை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வராங்க, எல்லாம் தேவையில்லை உள்ளவங்க நீடி பர்சன்ஸ், எல்லாத்துக்கும் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தினம் வாங்குறேன், எல்லாத்துட்டு வந்து பரிகிரகம் பண்ணுறேன். பரிகிரகம் பண்ணி அதை நான் செலவு பண்ணிக்கிறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, தர்ம அனுஷ்டானத்துக்காக பண்ணுறேன். அப்போ தர்ம அனுஷ்டானத்துக்காக சரீரத்துக்கு 10% தான் நாங்கள் பண்ணுறோம், எங்களுக்காக பண்ணிக்கிறது 10%. மீதி 40% வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கு தர்மத்துக்காக, அப்புறம் மீதி 50% வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாமிக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பரிகிரகம் தான் மற்றவங்கள்ட்ட இருந்து வாங்குறேன்ல, தோஷம் வந்துடும் உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பகவான் சொல்றாரு, சங்கராச்சாரியர் சொல்றாரு, தம்ச விமுச்சிய, அந்த பரிகிரகத்தையும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா விமுச்சிய பரித்தியஜ்ய, அதையும் தியாகம் பண்ணணும். அப்போ என்ன அர்த்தம்? மர்த்தடி சன்னியாசியா வந்து பார்த்தீங்கன்னா எந்த காரியத்தையும் பண்றது இல்லை, பேசாம கோயில் மண்டபத்தில் உட்கார்ந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிக்ஷை வாங்கி ஒரு வேளை பிக்ஷை வாங்கி சாப்பிட்டு பேசாம எந்த வஸ்துக்களையும் இல்லை, வெறும் கௌபீனம் கட்டிக்கிட்டு வெறுமனே போத்திக்கிறதுக்கு ஒரு போர்வை, ஒரு ஆச்சாதனம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்ஷை பாத்திரம் வச்சுக்கலாம், ஒரு செப்பல் வச்சுக்கலாம், ஒரு கௌபீனத்தோடு இருந்துக்கிட்டு பேசாமல் இருக்கிறது, ரமண பகவான் மாதிரி இருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் மகாவிரதம்னு பேர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பரிகிரகத்தை நீங்களோ நானோ என்ன பண்ண வேண்டியிருக்கு? பரிகிரகம் கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அதுக்கு பேர் என்னது? விரதம். பரிகிரகம்ன்றதுக்கு அர்த்தம் விரதமாக தான் நம்ம பண்ண முடியும், மகாவிரதம் பண்ண முடியாது. ஏன் சுவாமி இவ்வளோ நேரம் பேசுகிறீங்க அப்படின்னா, எனக்கு ஃபோன் போட்டு ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க, ஃபோன் போட்டு சுவாமி என்னால் இதை பண்ண முடியல சுவாமி அப்படின்னு புலம்புறது. விரதத்துக்கும் மகாவிரதத்துக்கும் டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விரதம் மட்டும்தான் பண்ண முடியுது, மகாவிரதம் நம்மளால பண்ண முடியல. சன்னியாசியா இருக்கிற என்னாலேயே பண்ண முடியல. அப்ப கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா பண்ண முடியும். தர்ம அனுஷ்டானத்துக்காக பரிகிரகம் தேவைப்படுது, சரீரத்துக்காக பரிகிரகம் தேவைப்படுது. அதை அவாய்ட் பண்ணிட்டு இருக்க முடியல, அதனால நம்ம விரதத்தை தான் பண்ண முடியும். அவசியமானதை மட்டும் கிரகணம் பண்ணுங்க. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார், சரீரஸ்திதி வத்திரிக்த போகசாதன அஸ்வீகாரகன்றார். சரீர நிக்கிறதுக்கு தேவையில்லாம அதுக்கு அதிகமான போக சாதனங்களை என்ன பண்றது? ஸ்வீகாரம் பண்ணாம இருக்கிறது. ஏதோ ஒரு ப்ரோக்ராம்ல பார்த்தேன், என்கிட்ட 5000 சாரி இருக்குன்னு ஒரு அம்மா சொல்றாங்க. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஜோடி செருப்பு இருக்குன்றாங்க. நம்ம ஜெயலலிதாட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நியூஸ்ல எல்லாம் போட்டு காட்டினாங்களா, 1000 ஜோடி செருப்பு, 2000 ஜோடி கம்மல், மூக்குத்தி, அது இதுன்னு புடவை வந்து 5000 புடவை, இது மாதிரி 1000கணக்கில் சொத்து வச்சிருக்க ஆட்கள்லாம் இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சுவாமி இருந்தார் ஒருத்தர், நல்லா மகாபோகி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமாக பெர்ஃப்யூமாக வாங்கி வச்சுருந்தார். ஒரு வாட்டி அவர் பர்சனல் ரூம் கூப்பிட்டு போனார், பார்த்தா பெர்ஃப்யூமாக அடிக்க வச்சுருக்காரு. என்னங்க அது, பெர்ஃப்யூம்லாம் போடக்கூடாதுங்க, எதுக்கு பெர்ஃப்யூம் போடுறீங்க அப்படின்னு கேட்டால் அது ஒரு ஹாபியாக வச்சுருக்காரு. மோதிரம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மோதிரமாக ரிங்காக வச்சுருக்காரு, பிரேஸ்லெட்டாக வச்சுருக்காரு. பைத்தியம். நான் தான் சொன்னேன், பைத்தியங்க நீங்கள், சன்னியாசி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணவே கூடாது, இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு. நிறைய பேருக்கு அது ஹேபிட் ஆகி போயிருக்கு. சரீர ஸ்திதிக்கு அந்நியமா போக சாதனங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீகாரம் பண்ணாம இருக்கிறதுக்கு பேர் தான் அபரிக்கிரகம் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றார். ஏதே பஞ்சயமாக இத்தியர்த்தக. இந்த விதமா 5 என்னதுன்னு கேட்டீங்கன்னா யமங்களானது சொல்லப்படுகிறது. அப்போ உயிர்களை வந்து பார்த்தீங்கன்னா கொல்லாம இருக்கிறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஹிம்சா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஹிம்சா, சத்தியம், பொய் பேசாமல் இருக்கிறது, சத்தியம், அதுக்கப்புறம் அஸ்தேயம், இன்னொருத்தரோட பொருளை அபரிகாரம் இந்த என்ன பண்ணுறது, எடுக்காமல் இருக்கிறது, திருடிக்காமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் பிரம்மச்சரியம், இன்னொருத்தரோட மனைவி இதை பார்க்காம இருக்கிறது, அபரிக்கிரகம், இன்னொருத்தர் தேவையில்லாத பொருட்களை சேர்க்காம இருக்கிறது, இதெல்லாம் யமம். யமத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் 31வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். ஏதேஷாம் யோகிபிர் உபாதேயம். விசேஷமாக யோகி ஆகணும்னா என்ன சால்வ் பண்ணணும்? இதெல்லாம் காமன் ரோல். நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா சாமானிய தர்மம், விசேஷ தர்மங்கள் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. சாமானிய தர்மம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமானிய தர்மத்துக்கு அர்த்தம் விரதம். சாமானிய தர்மம்னா என்ன அர்த்தம்? காமன், எல்லாத்துக்கும். யாரையும் கொல்லாதீங்க, எல்லாத்துக்கும் தான். யாரோட பொருளை எடுக்காதீங்க, எல்லாத்துக்கும் தான். போய் பேசாதீங்க, எல்லாத்துக்கும் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிறத சொல்லியாச்சு.
இதுல வந்து பாத்தீங்கன்னா யோகிகளுக்கு எதை வந்து விசேஷமா கிரகணம் பண்ண வேணுமோ அதை வந்து பாத்தீங்கன்னா சொல்றதுக்காக 31வது ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிக்கிறேன். மகாவிரதத்தை சொல்றதுக்கான ஸ்லோகம் சூத்திரம். ஜாதி தேச கால சமய அனவச்சின்னாஹ. ஜாதி தேச கால சமய அனவச்சின்னாஹ. சார்வபௌம மகாவிரதம். சார்வபௌம மகாவிரதம். ஜாதி தேச கால சமயானவச்சின்னாஹ. சார்வபௌம மகாவிரதம் ஆயிடுச்சு. ஜாதி தேச கால. இப்ப நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விரதம் இருக்க சொல்லியிருக்கேன். விரதம்னா என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜாத்தியை நான் வந்து பாத்தீங்கன்னா இம்சை பண்ண மாட்டேன். சின்ன வயசுல எனக்கு சொல்லி கொடுப்பாங்க, இந்த பிள்ளையார் எறும்பை வந்து அடிக்கக்கூடாது சொல்லுவாங்களா, எல்லாமே கருப்பு எறும்பு பிள்ளையார் எறும்புன்னு சொல்லுவாங்க. அது என்ன ஸ்பெஷல், இப்போ அதை மட்டும் அடிக்கக்கூடாது. அப்போ மற்றதெல்லாம் அடித்தா எதுவும் தப்பு இல்லை, பிள்ளையார் எறும்பு மட்டும் அடிக்கவே கூடாது. சின்ன வயசுலேருந்து பதிவாயிருக்கு. அப்போ பிள்ளையார் எறும்பு ஜாத்தி அடிக்கக்கூடாது. அதே மாதிரி பிராமணனை வந்து பார்த்தீங்கன்னா இம்சை பண்ணக்கூடாது, பிராமணனை கொல்லக்கூடாது, பிராமணனை ஹர்ட் பண்ணக்கூடாது. இது மாதிரி இந்தந்த வஸ்துக்களை வந்து மயிலை வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ட் பண்ணக்கூடாது. மயில் வந்து முருகன் வாகனம் சொல்லுவாங்க. அப்போ வந்து இது மாதிரி ஒவ்வொருத்தர் ஆஞ்சநேயரை வந்து குரங்கு அடிக்கக்கூடாது, ஆஞ்சநேயர் இது அப்படின்னு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதை மட்டும் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேருனா ஜாதி அப்படின்னு பேர். இதை ஃபாலோ பண்ணணும். முதல்ல விரதம் இருக்கிறது. இந்தந்த ஏரியாலெல்லாம் நான் வந்து இந்தந்த ஆட்களை இந்தந்த ஜாதிகள் எல்லாத்தையும் நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா அது விரதம். ஆனால் காமனாக என்ன பண்ணிக்கணும், எந்த ஜாத்தியையும் நான் வந்து ஹிம்சை பண்ண மாட்டேன் அப்படின்னா அது மகாவிரதம். அதுக்கப்புறம் தேசம் என்னது அப்படின்னா, இந்த தேசத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிம்சை பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கிறது. காசிக்கு போனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அதே மாதிரி ஹரித்வார் போனால் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். இதெல்லாம் பேன் பண்ணி வச்சுருக்காங்க. காசி ஹரித்வார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணி வச்சுருக்காங்க சில ஏரியாஸில். அப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கிறது, யாரையும் நான் வந்து ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு இந்தந்த தேசத்தில். மற்ற இடத்துலலாம் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா விரதம், அஹிம்சையில் விரதம். ஆனால் என்ன பண்ணணும், எந்த தேசத்துக்கு போனாலும் நான் ஹிம்சை பண்ண மாட்டேன் அப்படின்னா அது மகாவிரதம். அதுக்கப்புறம் காலம் என்னது, சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், இது மாதிரி சதுர்தசி திதி, அஷ்டமி திதி, இது மாதிரி சோமவாரம், இது மாதிரி குருவாரம், இது மாதிரியான இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலத்தில் வந்து நான் வந்து ஹிம்சை செய்ய மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா விரதம். அதே நேரத்தில் எல்லா காலத்திலும் நான் வந்து ஹிம்சை செய்ய மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா அது மகாவிரதம். அப்புறம் சமயன்றதுக்கு அர்த்தம் வந்து நிமித்தம்னு அர்த்தம். பிராமணர்களுக்காகவோ அல்லது தேவதைகளுக்காகவோ நான் ஹிம்சை செய்வேன், யாகத்தில் ஹிம்சை செய்வேன். பசு யஜ்ஞம் சொல்றோம். யாகத்துல வந்து பார்த்தீங்கன்னா பசுக்களை நான் தேவர்களுக்காக நான் கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தா அதுக்கு பேர் நிமித்தம்னு பேர். நிமித்தத்துக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா உயிர்களை கொள்வேன், நிமித்தம் இல்லாமல் உயிர்களை கொல்ல மாட்டேன் அப்படின்னு. அது வந்து பார்த்தீங்கன்னா விரதம். அதே நேரத்தில் எந்த நிமித்தம் வந்தாலும் நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், உயிர்களை கொல்ல மாட்டேன்னு அப்படி இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் மகாவிரதம். அப்ப ஜாதி தேச கால சமயன்னு சொல்லக்கூடிய நிமித்தம், இந்த 4 அனவச்சின்னாக. அவச்சின்னம்னா பகுக்கப்படுதல், லிமிட் பண்றது. நம்மெல்லாம் விரதம் இருக்கோம், லிமிட் பண்ணி இந்தந்த இடத்துல அப்படி நம்ம பண்றோம். அதே நேரத்துல அனவச்சின்னா அப்படின்னா எந்த ஒரு லிமிட்லயும் வராம எல்லா ஜாத்தியிலையும் எல்லா தேசத்திலையும் எல்லா காலத்திலையும் எந்த நிமித்தத்திலையும் நான் உயிர்களை கொல்ல மாட்டேன் அப்படின்னு பவுண்ட் ஆகாம இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சார்வபௌம. எல்லா பூமிகளிலும், சார்வபௌமன்றதுக்கு அர்த்தம் எல்லா நிலைகளிலும், எல்லா ஸ்டேஜ். சார்வபௌம சர்வபூமஸ்ய பாவம், சர்வபூமேகே பாவம். அது வந்து பாத்தீங்கன்னா சார்வபௌமஸ்ய மகாவிரதம் அப்படின்னு பேர். சார்வபௌமா மகாவிரதம், எல்லா நிலைகளிலும் அனுஷ்டிக்கக்கூடியதுக்கு பேரு மகாவிரதம் அப்படின்னு பேர் வந்துருச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஜாத்தின்னு ஆச்சாரியர் சொல்றாரு, பிராமணத்துவாதிக்கம் சொல்றார். நான் பிராமண ஜாத்தியை கொல்ல மாட்டேன் அப்படின்னு வச்சா அது ஜாத்தி அவச்சின்னம். தத்து சதா அகம் ந ஹனிஷ்யாமி.
இந்த ஜாத்தியை வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக நான் கொல்லவே மாட்டேன். மயிலை கொல்ல மாட்டேன், அதே மாதிரி நாயை கொல்ல மாட்டேன், குரங்கை கொல்ல மாட்டேன், கருப்பு எறும்பை கொல்ல மாட்டேன். இது மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஜாத்தி ஜாத்தி ந ஹனிஷ்யாமி இத்தி ஹிம்சா இது அஹிம்சா ஜாத்தி அபரிச்சின்னாக. ஜாத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாதி பரிச்சின்னாக. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ்கிருதத்தில் தப்பா இருக்கு பாருங்க, ஜாத்தியா இருக்கு, ஜாதி தான் இருக்கணும். ஜாதி பரிச்சின்னான்னு பேர், இதுக்கு பேர். இந்த ஜாத்திகளை மட்டும் நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஜாதி பரிச்சின்னாகான்னு பேர். தமிழ்ல என்ன இருக்கு, சதாகமனிஷ்யாமீதி அஹிம்சா ஜாதி அபரிச்சின்னா இருக்குல்ல, அதை ஆவ எடுத்துங்க, பரிச்சின்னாதான் அடிச்சா. அதே மாதிரி தேசே தீர்த்தாதவ், ஏதாவது தேசத்துல காசி கன்னியாகுமரி இது மாதிரியான தேசங்கள்ல, ஸ்ரீரங்கம் திருவண்ணாமலை இது மாதிரியான க்ஷேத்திரங்கள்ல, அதே மாதிரி தீர்த்தங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா காலே நியமிக்கப்பட்ட காலத்துல நியத்த சதுர்தசியாதவ், சதுர்தசியில, அமாவாசையில, பௌர்ணமியில, ஷஷ்டியில இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாட்கள்லையும் வா கமபி ந ஹனிஷ்யாமிதி, நான் யாரையும் கொல்ல மாட்டேன் அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா தேச காலாபியாம் அவச்சின்னாகா, தேச காலத்தினால பகுக்கப்பட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது. இதே விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா தேவ பிராமண ஆதி அர்த்த அதிரேக்கேன ந ஹனிஷ்யாமி இது, நான் வந்து பார்த்தீங்கன்னா தேவர்களுக்காகவும் பிராமணர்களுக்கு அந்நியமா அவங்களுக்காகத்தான் நான் ஏதாவது கொல்லுவேன் ஒழிய இவங்களுக்கு அந்நியமா வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் கொல்ல மாட்டேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா சேவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொல்றதா இருக்கும். அது மாதிரி கொல்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்க, நான் பார்த்துருக்கேன். அப்போ அவங்க சாப்பிட மாட்டாங்க, ஆனால் தேவதைக்காக கொல்வாங்க. ஆடு கோழி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் பலி கொடுத்துட்டு வர்றது. அப்போ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேவர்களுக்காகவும் பிராமணர்களுக்காகவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா யஜ்யங்களிலும் பூஜைகளிலும் கொல்லுவேன், மற்ற இடத்துல கொல்ல மாட்டேன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சமய அவச்சின்னாகான்னு பேர். ஒரு நிமித்தத்தை வச்சுக்கிட்டு ஹிம்சை பண்றது, மற்ற நேரத்துல கொல்றது இல்லை. இதுக்கு பேர், இந்த நாள் ஆயிடுச்சா, சமயோ நியத்தோ அவசர இத்தியர்த்தக. சமயம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, சமயம்ன்றதுக்கு அர்த்தம் நியமிக்கப்பட்ட, நியத்த அப்படின்னா ஏதோ ஒரு ரீசன்னால அவசரம், ஏதோ ஒரு அக்கேஷனுக்காக செய்யப்படுறதுக்கு பேரு சமயம்னு பேர். நியத்த அவசரம்ன்றதுக்கு அர்த்தம் அக்கேஷன் போட்டுக்கிட்டீங்கன்னா சரியா வந்துடும். ஏதோ ஒரு அக்கேஷன், தேவதைக்கு வந்து பொங்கல் வைக்கணும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேவலை வந்து நான் கொல்லுவேன், மற்ற இடத்துல இல்லை, அவசரம் அந்த சமயம் அதுக்காக. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு பிராணி மாத்திரம் கொச்சிதப்பி. இதே வந்து பார்த்தீங்கன்னா மகாவிரதம்னு என்ன சுவாமி, இதெல்லாம் லிமிட் ஆனது. இதே மகாவிரதத்துக்கு போகும்போது என்னது, பிராணி மாத்திரம், எந்த பிராணியா இருந்தாலும், கொச்சிதப்பி எந்த பிராணியா இருந்தாலும், கதாச்சிதப்பி எந்த காலத்திலையும், எந்த பிராணிகளையும் எந்த காலத்திலையும், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கதாச்சிதப்பி கஸ்யாபி யாருக்காகவும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிருத்தேகம் ந ஹனிஷ்யாமி இது, நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருத்தே அப்படின்னா என்ன, கிருத்தே அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா யாகம்னு எடுத்துங்க, யஜ்ய பூஜையா இருக்கட்டும், ஏதாவது ஒரு நிமித்தமா இருக்கட்டும், சமயன்ற வந்து முதல்ல வந்து பிராணி மாத்திரம் கொச்சிதப்பி, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாதி. அதே நேரத்தில் கதாச்சிதப்பி காலம், காலம் தேசம் ரெண்டு எடுத்துங்க. கஸ்யாபி தேவர்களுக்காகவோ இல்லை இவங்களுக்காகவோ யாருக்காகவும், கிருத்தே அகம் ந ஹனிஷ்யாமி இது, நான் பூஜைக்காகவும் யஜ்ஞத்துக்காகவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா எந்த கர்மங்களுக்காகவும் கூட நான் என்ன பண்ண மாட்டேன், எந்த உயிர்களையும் கொல்ல மாட்டேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஜாத்தியாதிபிகி சதுர்பிகி அனவச்சின்னாக, ஜாதி முதலிய 4 விஷயங்களுக்கும் அவச்சின்னம் இல்லை, அனவச்சின்னம்னா என்ன அர்த்தம், பகுக்கப்படாமல், அன்லிமிட்டா, எல்லா காலத்திலையும் எல்லா தேசத்திலையும் எல்லா விஷயங்களையும் எந்த ஜீவராசிகளையும் நான் எப்பவும் கொல்ல மாட்டேன், எந்த நிமித்தத்துக்காகவும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்லிமிட் ஆயிடுது. அந்த அன்லிமிட்டா இருக்கிறதுக்கு பேர் தான் பவதி அஹிம்சா புஷ்கலா. இதுக்கு பேர் தான் பூரணமான, புஷ்கலம்னா பூரணம், புஷ்கலம்னா பூரணமான
அகிம்சை என்று சொல்லப்படுகிறது. இதுக்கு பேர் தான் மகாவிரதம் அப்படின்னு பேர். இந்த மாதிரி ஏவம் சத்தியாதயோ அப்பி, இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா சத்தியம் முதலியவைகளும் கூட நமக்கு நல்லா தெரியும். ஹரிச்சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா என்ன கஷ்டப்பட்டான்னு பாருங்க, என்ன கஷ்டம்னு. அகிம்சை இவர் வந்து பாத்தீங்கன்னா காந்தியோட இதில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சத்திய சோதனையில பாத்தீங்கன்னா அவ்வளோ எழுதியிருக்கார். அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார். ஹரிச்சந்திரன் மாதிரி இந்த உலகத்துல வந்து கஷ்டப்பட்டவன் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லைங்க. ஐயோ, சத்தியத்தை பேசணுன்ற ஒரே காரணத்துக்காக. அப்போ எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கஷ்டம். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இவர் நம்ம பட்டினத்தாரோட கதையும் பார்த்தோம்ல. நம்ம இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். அவர் அட்ஜஸ்ட் பண்ணாதனால வந்து தூக்கிலேயே மாற்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு. அப்போ சத்தியமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், நம்மெல்லாம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விரதம் தான் இருந்துகிட்டு இருக்க முடியும். மகாவிரதம் நம்மளால இருக்கிற சாமர்த்தியம் நமக்கு பத்த மாட்டேங்குது. ஏவம் சத்தியாதயோ அப்பி, இந்த விதமா சத்தியம் முதலியவைகளும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அனவச்சின்னா ஊகனீயாக. அனவச்சின்னா ஜாதி தேச காலம் சமயம், இந்த 4 பகுக்கப்படாத வரையறுக்கப்படாததா அன்லிமிட்டா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியம் முதலியவைகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஊகனியாக. இத்தம் ஏத்தே, இந்த விதமாக இந்த யமங்கள் எல்லாம் சர்வாசு ஜாத்தியாதிஷு பூமிஷு, ஜாதி முதலிய எல்லாத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா விதித்தாக சார்வபௌமா மகாவிரதம் இது உச்சியந்தே இத்தியர்த்தக. இந்த 4 பூமிகள்லையும் ஜாத்தியா இருக்கட்டும், தேசமா இருக்கட்டும், காலமா இருக்கட்டும், சமயமா இருக்கட்டும், இதுல எல்லாத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்கள்லையும் பூமிகள்லையும் சார்வபௌமா எல்லா நிலைகளிலும் அனுஷ்டிக்கப்படுறது எதுவோ அதுக்கு பேர் மகாவிரதம் என்று சொல்லப்படுகின்றது. இது உச்சந்தி. இதோட இந்த இது முடியிட்ட 31. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் நல்லவங்களா இருக்கோம், நல்லவங்களா தானே இருக்கோம், நல்லவங்களா இருக்கும், எல்லாம் நல்லவங்களா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா விரதம் இருக்கோம். நம்ம ஈஸியாக தேவையில்லாமல் எதையும் கொள்றதில்லை, இது பண்ணுறதில்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கிறத பத்தாது, யோகி ஆகணும்னா என்ன பண்ணணும், விசேஷமாக நம்ம இது எல்லாத்தையும் மகாவிரதமாக கொண்டுட்டு வரணும். நான் எப்படா கிளாஸ் முடியும்னு காத்துட்டு இருக்கேன். ஏன்னு தெரியுங்களா, இந்த கிளாஸ் எடுக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம்ங்க. இந்த தர்ம அதர்மத்தை சொல்ல வேண்டியிருக்கும், எல்லாத்தையும் பண்ண வேண்டியிருக்கும். அதான் எப்படா ஓடி போயிடலாம் அப்படின்னு இருக்கும். எல்லாத்தையும் விட்டதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்க முடியும். அப்போ எனக்கே இப்படி இருக்குது அப்படின்னா, கர்கஸ்த ஆசிரமத்தில் இருந்துட்டு இன்னைக்கு பாருங்க, நான் போய் பேசக்கூடாதுன்னு உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட போய் பேசாமல் இருப்பீங்களா நீங்கள்? ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கிட்ட போய் பேசாமல் இருக்க முடியுமா? ஆச்சாரியார் சங்கர பாஷ்யத்தில் சொல்கிறார் 2500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, புருஷன் பொண்டாட்டிகிட்ட வந்து போய் பேசாமல் இருக்க முடியலப்பா. அப்போ வந்து பொய் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளார லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக லூப்ரிகண்ட் மாதிரி இந்த பொய் கிரிச்சு நீங்கள் சத்தியம் பேசுனீங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா, அவங்களுக்கு கிரிச்சுன்னு சத்தம் வர ஆரம்பிச்சிடும். அந்த பொய் தான் அழகான பொய் சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பை வந்து ஒரு பிரசன்னமாக நல்லபடியாக ஆக்குது. நீங்கள் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா ஃபேமிலியில் வந்து ஒரு நாள் சத்தியம் பேச போகிறேன்னு வச்சிங்க, ரசம் எப்படிமா இருக்குது, ரசம் எப்படிங்க இருக்கு அப்படின்னு ஒய்ஃப் கேட்டாங்கன்னா, ரசமாக வச்சுருக்க நீ விஷம் மாதிரி வச்சிருக்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? உண்மையை சொன்னீங்கன்னா உண்மையிலேயே அடுத்த வேலைக்கு விஷம் வந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பேச முடியாது. நம்ம எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா போய் பேசுறது, அதுக்கப்புறம் வந்து சின்ன விஷயங்கள் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சங்கரர் சொல்றார், கள்ளம் கப்பட்டம்லாம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான், மனசு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த சத்தியத்தை பிடிக்க முடியும்ன்றார். அப்போ மகாவிரதம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் மட்டும்தான் சமாதிக்கு ஒருத்தர் போக முடியும், அனுபூதிக்கு போக முடியும் அப்படின்னு புரிஞ்சிடும். ஆனால் புரிஞ்சா போதும் வேதாந்தத்துக்கு ஆனந்தமாக எல்லாம் போயிடலாம், எல்லாத்தையும் பேசிக்கிட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்படியே இருந்துட்டு இருக்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. சமாதிக்கு போகணும்னா மட்டும்தான் இது எல்லா நியமம் வரும். நாளைக்கு மீதியை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண.